இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு தொடர்ச்சியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு தொடர்ச்சியாக இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3:18. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். தெளிவுள்ள சிந்தையை தாரும். எல்லா நிர்விசாரமும் கன நித்திரையும் கலக்கமும் குழப்பமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. மூளை பகுதியை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து இப்பொழுது நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பகுதி, வசன பகுதியில் பிரவீன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசின அந்த வார்த்தை. ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுறாருங்க? பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ளாக இருந்து நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்குகிறார், மன்னிக்கிற இருதயத்தை நமக்கு உருவாக்குகிறார் என்று சொல்லி பல காரியங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற மகிமையை நம்மிடத்திலே ஏற்படுத்துகிற தேவன். இந்த காரியத்தை நாம் போன வருஷத்தினுடைய இறுதியிலும் பேசினோம். போன வருஷத்துல முழுவதுமா நம்ம தியானித்து கொண்டிருந்தது கர்த்தருடைய மகிமை. அப்படி கர்த்தருடைய மகிமைனா என்ன? தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமைன்னு நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோமே, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சர்ச்சில் அடிக்கடி சொல்லப்படுற வார்த்தை 2 வார்த்தை. ஒன்று தேவ மகிமை, இல்லை இன்னொன்று தேவ சித்தம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய சர்ச்சில் அடிக்கடி இந்த காரியத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த தேவ மகிமை அப்படின்னா இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஆதியாகமத்துக்கு போகணும். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் எப்படி உண்டு பண்ணினார்னா தேவனுடைய சாயலாக உண்டு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். என்ன சரீரங்க? மகிமையின் சரீரம். அதாவது அந்த மகிமைன்றத இதுதான் மகிமை அப்படின்ற மாதிரி விளக்குவதற்கு சரியான ஒரு வார்த்தை, எக்ஸாக்டான ஒரு வசனம் நமக்கு அங்கு இங்குமாக பல இடங்களில் இருந்தாலும் நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஆதாமும் ஏவாளும் பாவ நிலைக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்களோ அதுதான் என்னதுங்க? மகிமையின் நிலை. சரி, இப்ப அந்த நிலையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா? மகிமையின் சரீரம் நமக்கு மரணத்திற்கு அப்புறம் எல்லாருமே மகிமையை எப்படி கன்க்ளூட் பண்ணிக்குவோம்? ஏன்னா மகிமை இங்க இட் இஸ் நாட் அச்சீவபிள் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இந்த பூமியில வாழ்கிற மனிதர்களுக்கு அது அதாவது அறிந்து கொள்ளவோ சாதிக்கவோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனால அது எங்க கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா மரணத்துக்கு அப்புறங்க, அது செத்து போனதுக்கு அப்புறம் மகிமையின் சரீரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஒரு பாகமாக இருந்தாலும் அது முழுமையான மகிமை, முழுமையான மகிமையின் சரீரத்துக்குள்ள மரணத்துக்கு அப்புறம் போகிறது முழுமையான மகிமை. ஆனா இங்க நம்ம இந்த பூமியில் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆவியானவர் எப்படி நம்மளை புதுப்பிக்கிறார் இல்லைங்களா? நம்மளை மறுரூபமாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், மன்னிக்கிற இருதயத்தை தருகிறார். இதே மாதிரி அவர் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நம்மை மகிமையிலே நம்மை உருவாக்குகிற தேவன். குளோரி, கர்த்தருடைய மகிமையை நம்மில் வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். இந்த நாளிலே நம்மளை சுற்றி இருக்கிறதான காரியங்களை நம்ம பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளை கொஞ்சம் பாருங்க. எல்லாமே நேற்று இருந்தது நாளைக்கு இருப்பது இல்லை. ஏன் போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது கூட இப்ப இருக்குமான்றது நமக்கு தெரியாது. அப்படி நிலையற்ற ஒரு உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷங்களும் மாறுறாங்க, மனுஷனுடைய புத்தியும் மாறுது, மனுஷனுடைய செயல்கள் மாறுது, பேச்சு கூட என்ன ஆயிடுதுங்க? மாறி விடுகிறது. போன வருஷம் ஒருத்தர் நமக்கு நல்ல நண்பனா பேசியிருப்பாரு, இன்னும் இந்த வருஷம் பேச மாட்டாரு.
போன மாதத்துல நம்ம புகழ்ந்து பேசின அதே வாய் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூஷணப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கும். நாம் வாழ்கிற உலகமும் அப்படிதான், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களும் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா மாறாதது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, தேவனுடைய மகிமை மாத்திரம் தான் எல்லா காலத்திலையுமே. நீங்க ஆதாமேவல் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு உலகம் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மாறாமல் அப்படியே எக்ஸாக்டா இருக்கிறது என்னதுங்க? தேவனுடைய மகிமை மாத்திரமே. இந்த தேவ மகிமையை நம்ம வெளியில எங்கேயுமே போய் தேடவே முடியாது. எந்த மனுஷனும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கூடுகைக்கு போகிறதுனால இல்லை எங்கேயாவது ஒரு கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் வெளிப்படுகிற இடத்துக்கு போனா நமக்கு மகிமையை நம்ம பெற்றுக்கொள்வோம்னா கிடையாது. மகிமையை அற்புத அடையாளங்கள் மூலமாய் பார்க்கலாம். ஆனா மகிமையை அனுபவிக்கிறதுக்கு நமக்குள்ள யார் தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியனுடைய நிறைவு நமக்கு தேவை. இந்த நாளிலே இந்த 3 நாட்கள் இந்த முழுமையான சீரமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுல கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மளை என்ன பண்றாருங்க? சீரமைக்கிறார். சிந்தையிலே சீரமைப்பு, நம்ம மன்னிக்கிற சுபாவத்துல நமக்கு சீரமைப்பு, பல காரியங்களிலே கர்த்தர் இந்த சீரமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாளிலே தேவனுடைய மகிமையை முழுவதுமாய் நமக்குள்ளாக ஏற்படுத்துவதிலே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முக்கிய பங்கு. இன்ஃபேக்ட் அவர் ஒருத்தர் தான் அந்த முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல வாசிச்சோம். 2 கொரிந்தியர் 3:18 நம்ம திரும்ப நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, அதாவது என்ன அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, இப்போ லிட்டரலா இப்போ நீங்களும் நானும் பார்க்கறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கண்ணாடியில பார்க்குற ஒரு மகிமை தான். ரொம்ப, அதாவது அந்த பக்கம் இருக்கிற ரியாலிட்டியை நான் என்ன பண்ணல, நிஜத்துல நான் பார்க்கல. ஆனா ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, எந்த சாயலாக தானே? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற்றப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இந்த பூமியில கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருன்னா ஒரு நோக்கத்திற்காக வச்சிருக்கிறார். அந்த உன்னதமான நோக்கம் ஒவ்வொருத்தரும், அதாவது டெஸ்டினின்னு ஒன்று இருக்குங்க, பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. டெஸ்டினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை குறித்து அவர் இந்த பூமியில செய்யணும்னு நினைச்சதான காரியங்கள். ஆனா நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். என்னன்னா, இயேசுவை போல மாற்றப்பட வேண்டும். இந்த வருஷ துவக்கத்திலையும் அதே பிரசங்கத்தை தான் பண்ணோம் இல்லைங்களா? இயேசுவை போல மாற்றப்படுதல். சரி, இப்போ ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் முதல்ல ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தப்போ முதல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நேரில் பார்த்ததில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கேன். புலி, பெங்கால் டைகர் இருக்கல, ரொம்ப கோபமானதும் ரொம்ப பெரிய டைகர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெங்கால் டைகர் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த பெங்கால் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் அதுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு நேரம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவியில் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆனால் நான் நேரில் பார்த்தோன்னே உண்மையாலுமே இந்த தொட நடுங்குதுன்னு சொல்லுவாங்க, இந்த தொட நடுங்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையாலுமே எனக்கு நடந்தது. உண்மையாலுமே என்னுடைய கால்லாம் கிடு 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 கிடுன்னு ஆடிச்சு. ஏன்னா அதனுடைய பாதம் இருக்கு இல்லையா, என் தலை சைஸுக்கு இருந்துச்சு. டிவியில் நம்ம பார்க்குற அந்த டைகர்லாம் அது வந்து நம்ம டிவியில் ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. நீங்கள் எவ்வளோ பெரிய டிவியில் பார்த்தாலும் புலியை சின்னதாக தான் காமிக்க முடியும். ஆனால் நான் நேரில் பார்க்கும் பொழுது அதனுடைய பாதத்தினுடைய அளவு உன்னை மிகைப்படுத்தி பேசலை. உண்மையாலுமே அந்த பெங்கால் டைகர் அதனுடைய பாதத்தினுடைய அளவு என் தலை சைஸு. நான் கரெக்டாக வரும்போது அதற்கு இறைச்சி, அதுக்கு மாட்டு இறைச்சியை வந்து அதுக்கு உணவாக வெட்டி கரெக்டாக அதுக்கு போட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒரு கதவு மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இதெல்லாம் அந்த 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 அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் வந்து ஒருத்தர் அந்த கறியை இவ்வளோ பெரிய ஒரு குண்டா நிறைய கறியை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதை கொட்டின உடனே அது அங்கேருந்து அந்த கேட்டை திறந்த உடனே அங்கேருந்து ஓடி வந்தது பாருங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு, பெண்கள் எல்லாரும் வெளியே நின்று இருந்தாங்க. இப்போ நான் யோசிச்சேன், அந்த நேரத்தில் எங்களுக்கும் அந்த புலிக்கும் நடுவில் இருந்தது ஒன்னே ஒன்று தான். என்னன்னா ஒரு கிரில் கம்பியும் டஃப் அண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை அடி திக்னஸ் இருக்கும். அவ்வளோ அகலமான ஒரு கண்ணாடி. நானும் என் கூட வந்திருந்ததான சகோதரரும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். இந்த கண்ணாடியும் இந்த கிரில்லும் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து இப்படி நிக்கிறோம். இல்லைன்னா இந்த மிருகத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியாது, நிக்கவே முடியாது. அப்போ இதை நிஜத்துல நீங்க நேர்ல காட்டுல இதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்?
நான் வெறுமனே அந்த 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 ஜூல பார்க்கறதே நமக்கு வந்து இவ்வளோ பயத்தை தந்ததுன்னா நேர்ல எப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இதுதான் பவுல் சொல்றாரு. என்னன்னா, தேவனுடைய மகிமைய நீங்க நேர்ல பார்த்தவங்க ரொம்ப கம்மி பேர். யாரு தெரியுங்களா ரொம்ப நேர்ல பார்த்தவங்க? சீஷர்கள் மட்டும்தான். அதுலயும் அவர் மரணத்துக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் அவருடைய மகிமையை பார்த்தாங்க. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடையும் பொழுது அந்த மகிமை அதை வந்து அவங்களால விவரிக்கவே முடியல. இப்போ யோவான் கூட சுவிசேஷம் எழுதினார். அவர் எழுதும் போது எவ்வளவோ விளக்குனவர், அந்த அந்த சம்பவத்தை என்ன பண்ணலைங்க அவரால். ஏன்னா மகிமையை வந்து நேர்ல பார்த்தவங்களால வார்த்தையினால் என்ன பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. நீங்க என்னதான் அது காத்து மாதிரி இருந்துச்சு, புகை மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவுமே வார்த்தையினாலே வர்ணிக்க கூடியது தேவனுடைய மகிமை அல்ல. வார்த்தையினாலே விவரிக்க கூடியதா இருந்தா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது வந்து அழிந்து போகக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள், மகிமையை நேர்ல பார்த்தவங்க எல்லாருமே வார்த்தையினால அதை விவரிக்க முடியல. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்றாரு. என்னன்னா, இப்போதைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கண்ணாடியில பாக்குற மாதிரி. இப்போ நான் இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டதோ, இயேசுவை பற்றி இதுவரைக்கும் நீங்க அறிந்து கொண்டது எல்லாமே நான் ஜூல போய் அந்த புலியை பார்த்த கதை தான். ஆனா அந்த ஜூல இருக்கிற அந்த கம்பி, அந்த கண்ணாடிலாம் எடுத்துட்டு நான் புலியை நான் நேரில் பார்த்தேன்னா எனக்கு எப்படி ஒரு பிரமிப்பு, இல்லை எனக்கு எப்படி ஒரு பயம், எனக்கு எல்லாமே கலந்துருக்கும். ஒருவேளை அதை கடிக்காத புலினே வச்சுக்குவோம். அந்த புலி நல்லா சாப்பிட்டுருச்சுங்க, அந்த புலி யாரையும் சீண்டாதுங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த கண்ணாடியை எடுக்க நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? கண்ணாடியை திறக்கிறங்க, கிரில்ல திறக்கிறங்கன்னு சொன்னா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? என்னதான் அது யாரையும் சீண்டாதுங்க, பல்லே இல்லாத புலின்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பக்கத்திலேயே போக மாட்டீங்க. ஏன்னா ஆச்சரியமும் பிரமிப்பும் பயமும் உங்களை என்ன பண்ணுங்க, அந்த இடத்து பக்கத்திலேயே போக விடாது. உங்களுடைய இருதயம் படபடக்கும். இப்போ வெறுமனே அழிந்து போகக்கூடிய ஒரு மிருகத்திற்கே இவ்வளோ பிரமிப்பு, பயம், அது இதுன்னு என்னென்னலாம் சொல்றோமே, தேவனுடைய மகிமைன்றது அது எல்லாவற்றையும் தாண்டிது. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு உதாரணமா சொன்னேன், சரியா? இப்போ தேவனுடைய மகிமைன்றது அதை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்போ நம்ம ஆரம்பிச்சு விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்சு தேவனுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க நடக்க நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பிம்பம், ஒரு சாயலை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல எதை உருவாக்கணும்னு விரும்புகிறாருங்களா, அவருடைய ஒட்டுமொத்த மகிமையும் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு. இப்போ இதை தான் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த முழுமையான சீரமைப்பில் நம்மோட என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு அதை தான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். நம்ம எல்லார பத்தியும், நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், நம்ம சபையில் 200 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிறதான அந்த முழுமையான மகிமையை நம்ம வாழ்க்கையில அவர் சீரமைக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சீரமைப்புன்றது வெறுமனே ஒரு சூழ்நிலை மாற்றப்படுறது, பொருளாதாரம் மாறுறது, பலவீனம் மாறுறது, குறைவு நீங்கிறது, இது மாத்திரம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சின்னது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா அழிவில்லாதது என்னது தெரியுங்களா? தேவன் தருகிற மகிமை. சரி, இப்போதான் இதனுடைய நம்ம ஒரு முன்னோட்டத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். அப்ப தேவனுடைய மகிமை என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 3 வார்த்தைகளை சொல்ல முடியும். ஒன்று அவருடைய பிரசன்னம், அடுத்ததாக அவருடைய சுபாவம், அடுத்ததாக அவருடைய வல்லமை. தேவ பிரசன்னம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் வேதத்துல படிச்ச வரைக்கும், நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டினதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். என்னதுங்க? அவருடைய பிரசன்னம், அவருடைய சுபாவம், அவருடைய வல்லமை. இந்த 3 ஒரே நேரத்தில் வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? அதுதான் தேவனுடைய மகிமை. சோ இப்ப இதை நீங்க வார்த்தையினால விவரிக்க முடியுமானா எந்த மனுஷனாலையும் விவரிக்க முடியாது. இது வரைக்கும் விவரிக்கணும்னு நினைச்சு முயற்சி எடுத்தவங்களாம் தோத்து போயிட்டாங்க. யாராலையும் மனுஷன் பேசுகிற வார்த்தையினாலே கர்த்தருடைய மகிமையை முழுமையாக விவரிக்க முடியாது. விவரிக்க முடியாத அந்த விஷயத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நமக்கு அதை பற்றி ஒரு புரிதல் வேணும் இல்லையா? வார்த்தையினால ஒன்று இருந்தா அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு காரியம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கிறத இப்படிதான் அவரு
அவர் எக்ஸாக்டா ஒரு வார்த்தையா இல்லாம அது பைபிள் ஃபுல்லா பல இடங்களில் இருக்கிறது. இப்ப பைபிள் ஃபுல்லா தேவ பிரசன்னம் எடுத்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்க்கிறோம். தேவனுடைய சுபாவம் என்னன்னு தேடினீங்கன்னா பைபிள் ஃபுல்லா தேவனுடைய சுபாவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்க இருக்குன்னு பைபிள் படிச்சீங்கன்னா பைபிள் எல்லா இடத்துலயும் தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ இது இது சுருக்கமா இது சொல்ல முடியுமானா நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும், தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியும், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். சொல்லுங்க, என்னென்ன பண்ண முடியும்? தேவ மகிமையை அனுபவிக்க முடியும், தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியும். இப்ப இந்த சீரமைப்பின் காலத்துல கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நம்மளை உருவாக்குறது அதுதான். என்னது? தேவ மகிமையை அனுபவித்தலும் தேவ மகிமையை வெளிப்படுத்தலும். திரும்ப சொல்லுங்க, தேவ மகிமையை அனுபவித்தலும் தேவ மகிமையை வெளிப்படுத்தலும். இதுதான் இந்த வரப்போற புது வருஷத்துலயும் கர்த்தர் நமக்கு செய்ய போறார். சரிங்களா? என்ன பண்ண போறாரு? தேவ மகிமையை நம்ம அனுபவிக்க போறோம், நம்ம மூலமா தேவ மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இந்த நாளில் செய்ய போகிறார். அதை யார் மூலமா செய்ய போறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை செய்ய போகிறார். அப்போ நம்ம அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நம்ம, அதனாலதான் நம்ம இன்னைக்கு போன பகுதியில் கூட தம்பி பேசினார் இல்லைங்களா, தேவனுடைய, அதாவது தேவ சமூகத்திற்கு நம்ம வரும்போது நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே, அப்ப பல விதங்கள் ஜெபிக்கும் பொழுது, வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எல்லாமே மாற்றப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னா தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற மனிதர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இப்ப கர்த்தருடைய மகிமையை தேவனுடைய பிரசன்னமாக, தேவனுடைய வல்லமையாக, தேவனுடைய சுபாவமாக பலர் பல இடங்களிலே பார்க்கிறார்கள். முதலாவது யார் பார்க்கறாங்க அப்படின்னா மோசே. இவரை பற்றி நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்கொள்வோம், யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் எடுங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்தான். இப்போ நல்லா கவனிக்கணும், முகம் பிரகாசம்னா மேக்கப் போட்டு வர்றது இல்லை. இந்த முக பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம்னா, அடுத்த பகுதியில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களால நேரடியாக என்ன பண்ண முடியலையா, மோசேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. இப்போ இந்த லைட்டு வாட்ஸ் கம்மி தான், மிஞ்சு போனால் ஒரு 50 வாட்ஸ் இருக்கும். இந்த 50 வாட்ஸ் லைட்டையே என்னால் என்ன பண்ண முடியல, இப்படி பார்க்க முடியல. இப்போ மோசேவனுடைய முகம் லைட்டு மாதிரி, ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஜனங்களால் என்ன பண்ண முடியலையா, மோசேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஏன்? மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார். நான் சொல்றது புரியுதா? தேவனுடைய பிரசன்னத்தில் சீனாய் மலையிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக he was waiting in God's presence. தேவ சமூகத்தில் அவர் காத்து கொண்டிருந்தார். இப்போ காத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகத்துல அந்த சாயல் வெளிப்படுகிறது. அதை என்ன பண்ண முடியலன்னா கீழே அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி இருக்கிற பகுதியில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மகிமையை பார்க்க முடியாததுனால இந்த கல்யாணம் இப்போ நம்ம 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 சர்ச்சில் எத்தனை கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் ஆகும் போது பொண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்க? மூஞ்சி முன்னாடி சொல்லுங்களேன், முக்காடு போட்டுருவாங்க, ஒரு வெயில் ஒன்று போட்டுருவாங்க. அந்த வெயில் என்னத்துக்காக? முகம் தெரியாது, முகத்தினுடைய பிரகாசம் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் திருமணம் ஆகிற டைம்ல அந்த கணவன் என்ன பண்ணிடுவாருங்க? முக்காடை நீக்கி விடுவார். இப்போ அது எதற்காக? அது அவங்களுடைய அந்த அந்த மணமகளுடைய அழகை அவங்க காண்பிக்கிறாங்கன்றதுக்கு. ஆனா இப்போ அதை விட பயங்கரமா இன்னைக்கு இப்போ மோசேவை நம்ம பார்க்கிறோம். மோசே எப்படி பண்றாருங்க? மோசேவனுடைய மகிமை ஒரு பயங்கர வெளிச்சம், யாராலையும் பார்க்க முடியல. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு முன்னாடி முக்காடு போட்டு இப்படி மூஞ்ச மறைஞ்சுக்கிட்டார். இப்ப மோசே கிட்ட போய் பேசினீங்கன்னா வெறும் சத்தம் மட்டும்தான் வரும். சொல்லுங்க அப்படின்னுவாரு. எங்கப்பா சத்தமே வரல, சத்தம் மட்டும்தான் வரும். அவர் மூஞ்செல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஏன்? அவர் தேவ சமூகத்துல இருந்து தேவ மகிமையினாலே அவர் நிரப்பப்பட்ட மனிதனாக இருக்கிறார். இவர் தேவ பிரசன்னத்திலே இவர் மாற்றப்பட்ட மனிதன். இன்னொரு மனுஷனை பார்க்கலாம் பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள். இந்த மனுஷன் யார் அப்படின்னா, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய நேச்சர், அதனால மாற்றப்பட்ட ஒரு மனுஷன்.
வாசிக்கலாமா? ஏசாயா 6:1-8 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பார்த்த மனுஷன் யாரு? மோசே. அவர் எப்படிப்பட்ட மகிமை? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வந்த மகிமை. இப்போ ரெண்டாவதா பார்க்கிற மனுஷன் யாரு? ஏசாயா. இவருக்கு எப்படி மகிமை வெளிப்படுதுங்க? தேவனுடைய சுபாவத்திலிருந்து ஒரு மகிமை வெளிப்படுது. அது என்ன சுபாவம்? அங்கதான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. என்ன சுபாவம்னா, அங்க அவர் அந்த தரிசனத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க தேவன் சிங்காசனத்துல வீற்றிருப்பதையும் அவரை சுற்றி கேருபீன்களும் சேராபீன்களும் என்னன்னு பாடிட்டு இருக்கிறாங்களாம்? பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்களாம். இப்போ இந்த பரிசுத்தர் அப்படின்றது இது யாருடைய தன்மை? தேவனுடைய ஒரு சுபாவம், நேச்சர். இந்த பரிசுத்தர் அப்படின்றது வேற எந்த மனுஷனுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எந்த மனுஷனும் அதுக்கு தகுதியற்றவன். எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லலாம், பரிசுத்தவான் சொல்லலாம். இப்ப பவுல் கூட விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள்னு சொல்றாரு. ஆனா பரிசுத்தர் அப்படின்றது ஒருத்தருக்கு கொடுக்கிற ஒரு சுபாவ பெயர், சுபாவ பெயர், சுபாவத்தினாலே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர். இப்ப அந்த மாதிரி வந்ததுதான் யாருக்கு? தேவனுடைய நாமம் பரிசுத்தர். இப்ப இதுல இதை யாரு பார்க்கிறா? ஏசாயா பார்க்கிறார். ஏசாயா பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருது. என்னன்னா, அவ்வளவு பரிசுத்தமான தேவனை நான் பார்த்துட்டு அவர் சொல்றதெல்லாம் என்னால கேட்கவும் முடியாது, அவர் பேசுற வார்த்தை என்னால பேசவும் முடியாது. என்னை தீர்க்கதரிசியா வரை அழைச்சிருக்கிறாரு. இப்போ அவரை சொல்றாரு பாருங்க, ஏசாயா அந்த 6வது வசனத்துல சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே நான் இருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு பாருங்க. 5வது வசனம், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தர். இப்ப அதனால இந்த ஜபத்தை ஏறெடுத்த உடனே அடுத்து கர்த்தர் என்ன பண்றாருங்க? தூதனை அனுப்புறாரு. அந்த தூதன் என்ன பண்றான்? நெருப்பு தழலை எடுத்து வந்து அந்த ஏசாயாவுடைய உதட்டை தொட்டு என்னன்னு சொல்றாரு? இப்போ பரிசுத்தம் ஆகிட்டம்பா, உன்னை நான் என்ன பண்றேன்? பரிசுத்தப்படுத்துகிறேன். இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அதனால ஏசாயா பரிசுத்தர் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் பரிசுத்தவானாக இந்த செயலினாலே மாற்றப்பட்டு, எந்த செயல்? மகிமை. அதாவது இந்த செயல், அதாவது இந்த தூதன் வந்து நெருப்பு தழலை வச்சு அவரை சுத்தப்படுத்துறான் பாத்தீங்களா? அந்த செயலினாலே இவர் என்ன பண்றாருங்க? பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறார். எதற்கு பரிசுத்தமாக மாற்றப்படுறாரு? ஒரு தீர்க்கதரிசியா தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு. சரி, இப்ப புரிஞ்சதுங்களா? இப்ப 2வது மனுஷன் யாருங்க? ஏசாயா. இவர் தேவனுடைய சுபாவத்தினாலே, தேவனுடைய அந்த நேச்சர், அதனால இவர் என்ன பண்றாரு? தேவனுடைய மகிமையை பார்க்கிறவராக இவர் இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா மத்தேயு 17:1-9. மத்தேயு 17:1-9 சேர்ந்து வாசிப்போமா? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய்
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் போகையில் இதோ ஒளியுள்ள அவர் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இப்ப இந்த கடைசி வசனத்துல தரிசனம்னு சொல்றதுனால கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ பார்த்ததுன்னு நினைக்க கூடாது. கண்ணை திறந்து தான் பார்த்தாங்க. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபம் அடைகிறத நேர்லயே பார்க்குறாங்க. அதாவது அது அவங்களால விவரிக்க முடியல. ஒருவேளை விவரிக்கிறது தான் ஒரு மேகம் வந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா அதை தாண்டி வேற ஏதாவது அங்க மகிமை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னா கிடையாது. ஏன்னா அவங்க லிட்டரலா எதை அவங்க பார்க்கறாங்க அப்படின்னா தேவனுடைய வல்லமையை பார்க்கறாங்க. இன்னொரு இடத்துல கூட யோவான் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை, அதாவது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதல் அற்புதம் செஞ்சார் இல்லையா, அதுதான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. சோ எந்த இடத்துலலாம் கர்த்தருடைய வல்லமை இங்க பாக்குறாங்க, அந்த வல்லமையை பார்த்தனாலதான் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன ஆகுறாங்க? பயம். ஐயோ என்னன்னு, கூட தான் இருந்தார் இயேசு. இந்த யோவான்லாம் பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய மார்பிலே சாஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ இயேசு மறுரூபப்பட்டதை பார்த்த உடனே அதே யோவான், எந்த யோவான் இயேசுனுடைய மார்பில சாயிறாரோ அதே யோவானுக்கு இப்ப இயேசுவை பார்த்த உடனே என்ன வருது? பயம் வருது, ஒரு நடுக்கம் வருது. ஏன்னா அதுதான் அவருடைய மகிமை. அப்ப மகிமை பற்றி 3 காரியம் சொன்னேன். 1 அவருடைய பிரசன்னம், இன்னொன்று அவருடைய சுபாவம், 3வது அவருடைய வல்லமை. இந்த 3 எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க? மகிமை இருக்குது. இப்ப இந்த 3 நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். 1 என்னதுங்க? அவருடைய பிரசன்னம். நம்ம போற இடத்துல எல்லாம் பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை, ஹோஸ்ட்னா என்னன்னா, அதை இப்போ அந்த ஹோஸ்ட்னு அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ உதாரணத்திற்கு என்னை வந்து ஒருத்தர் என்னை விருந்தாளியா, இப்போ பிரவீன் வந்து என்னை அவன் விருந்தாளியா அவன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறான். சரியா? இப்போ நான் பிரவீன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா பிரவீன் வந்து என்ன பண்றான்? ஹோஸ்ட் பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்னை விரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டிலே என்னை அழைத்து எனக்குரிய உணவு, எனக்குரிய கனம், எனக்குரிய எல்லாத்தையும் கொடுத்து அவன் என்ன பண்றான்? நாங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் என்னை அவன் பார்த்து கொள்ளுகிறான். அது பேர் தான் ஹோஸ்ட். இப்போ இதுதான். ஸோ இப்போ முதல்ல தேவ பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நான் விரும்பி தேவ பிரசன்னத்திற்கு கனத்தை கொடுத்து நான் போற இடத்துல எல்லாம் நான் என்னத்தை பண்ணணும்னா தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவனா இருக்கணும். 1. அடுத்து இன்னொன்னு, ஏசாயாவை பத்தி பார்த்தோம். அவர் என்ன பண்றாருங்க? தேவனுடைய சுபாவத்தினாலே, தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் பரிசுத்தர் என்கிற அந்த நிலை, அந்த காரியத்தினாலே அவர் என்ன பண்ணப்படுறாரு? சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்றாரு. சோ இப்போ அவருடைய சுபாவத்தினாலே அந்த மகிமை நம்ம இடத்துல வெளிப்படுது. போன செஷன்ல தம்பி பேசும்போது அந்த மன்னிக்கிற சுபாவத்தை பத்தி பேசினாங்க இல்லையா? மன்னிக்கிற சுபாவம் யாருக்கிட்ட இருந்துச்சு? இயேசு கிட்ட இருந்துச்சு. அப்ப அந்த சுபாவம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அப்ப உங்க வாழ்க்கையில என்ன வரும்? சொல்லுங்களேன். இப்பதானே சொன்னேன், மகிமை வெளிப்படும். மன்னிக்கும் போது என்ன நடக்குது? மகிமை வெளிப்படுது. ஏன்னா மன்னிக்கிற சுபாவம் யாருடையது? இயேசுவுடையது. அப்ப இயேசுனுடைய சுபாவம் எதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குதோ உங்க வாழ்க்கையில என்ன வர ஆரம்பிச்சிடும்? மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வதா என்ன பார்த்தோம்? வல்லமை. தேவனுடைய அற்புதம் இல்ல, கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாக ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் போது அங்கேயும் என்ன நடக்குது? மகிமை வெளிப்படுகிறது. இந்த 3 மறந்துடவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவ பிரசன்னம், தேவ சுபாவம், தேவனுடைய வல்லமை. இது 3யுமே நம்ம அப்படியே அதை குறித்து எப்பயுமே கான்சியஸாவே இருக்கணும்.
இதுதான் நம்மளுடைய எண்ணம், யோசனை, ஏக்கம் எல்லாமே. இது மூணாதான் இருக்கணும். ஒண்ணு, தேவ பிரசனத்தை விட்டு ஒரு நாளும் நான் போயிடவே கூடாது. தேவ பிரசனத்தை இழக்கிற மாதிரி செயல்களை நான் செய்யக்கூடவே கூடாது. இதுதான் டெய்லிக்கும் நம்முடைய யோசனையா இருக்கணும். அடுத்து ரெண்டாவதா, அவருடைய சுபாவம், தெய்வீக சுபாவம். எதெல்லாம் அவருடைய சுபாவமா இயேசு இந்த பூமியில வெளிப்படுத்தினாரோ அந்த சுபாவத்தை நான் வெளிப்படுத்த நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். அதுதான் முயற்சி. அடுத்து மூன்றாவதா, அவர் எனக்குள் இருப்பதினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வல்லமை. இப்ப வல்லமைனா அற்புத அடையாளங்கள் அது மாத்திரம் கிடையாது. வல்லமைனா எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள். இப்ப உதாரணத்திற்கு, இப்ப நான் இன்னைக்கு மேடையில் நின்று உங்ககிட்ட பேசுறேன், தம்பி பேசுறாரு, இல்ல யாராவது ஒருத்தங்க தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஒரு ஊழியக்காரர்களா இந்த மேடையில் நின்று பேசுறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை இல்லைங்களா, அந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையா இல்லாம அது உங்களுக்குள்ள புரிந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது என்னவா இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் வார்த்தையாக இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அற்புத அடையாளங்கள் ஒரு பார்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அற்புத அடையாளங்கள் மாத்திரமே வல்லமையினுடைய முழுமை கிடையாது. அப்ப வல்லமைன்னா என்ன இருக்குது? அதுல நிறைய விஷயம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிற கிரியை. இப்ப நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை தொடராரு. இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன், இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சு உங்க சிந்தையிலே ஒரு கிளாரிட்டி உண்டாகுது. மகிமைனா என்னன்றதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார்னா அது பேர் என்னதுங்க? என்னிடத்திலிருந்து வல்லமை உங்களுக்கு வெளிப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு உங்க வீட்டில் எடுத்துக்குவோம். உங்க வீட்டில் ஏதோ ஒரு காரியமாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த நேரத்தில் நீங்க போய் பேசும் பொழுது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமாக வெளிப்படுகிறது. நான் சொல்றது புரியுதா? அங்க பிரச்சனை நடக்கணும்னு இருந்த இடத்துல நீங்க பேசின வார்த்தையினாலே ஒரு சமாதானம் உண்டாகி ஒரு மன்னிக்கிற சுபாவம் வந்து அங்க எல்லாம் அப்படியே அன்பா மாறிடுச்சுன்னா அங்க என்ன வெளிப்பட்டுச்சுன்னு அர்த்தம்? வல்லமை வெளிப்பட்டு. அப்ப வல்லமைனா அப்படியே பயங்கரமா அந்த இடி மின்னல் அடிச்சு அந்த மாதிரி, அந்த அதாவது அந்த என்ன சொல்றது, டெரிஃபையிங்னு சொல்றோம் இல்லையா, பயப்படத்தக்க காரியங்கள் மாத்திரம் வல்லமை கிடையாது. கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே என்னதான்? வல்லமை. அதுதான் வல்லமை. சோ அப்போ கர்த்தருடைய மகிமை வரும்போது என்னென்ன நடக்கும்னு சொன்னேன்? தேவ பிரசன்னம், தேவ சுபாவம், தேவனுடைய வல்லமை. சரி, இப்போ இந்த கர்த்தருடைய மகிமை இந்த மூன்று விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியமா அது நம்மை மறுரூபப்படுத்தும். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் அந்த அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். அல்டிமேட்டா நம்மளுடைய கோல் அதுதான். எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? மறுரூபமாக்கப்படணும். இயேசுவை போல மாறணும், மறுரூபமாக்கப்படும். இதுக்கு தான் சர்ச்சுக்கு வரும். சர்ச்சில் வந்து தேவனை ஆராதிக்கிறோம், பண்றோம். ஆனா அல்டிமேட்டா அதனுடைய முடிவு, எண்ட் ரிசல்ட் என்னங்க? இதனுடைய முடிவா நீங்க என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, மறுரூபமாக்கப்பட வேண்டும். யாருமே இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. இவர் பரவாயில்லப்பா, இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் பணக்காரர், இவர் ஏழை அப்படின்லாம் ஆண்டவர் வந்து யாருக்குமே பாரபட்சம் பார்க்கவே மாட்டார். எல்லாருக்குள்ளேயும் அவரவருடைய தேவனை பற்றி அவரவர் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு தக்கதா அந்த அறிவு, தேவனுடைய அந்த வார்த்தை, அந்த சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்கள மறுரூபமாக்கி இருக்காதான் தேவன் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவார். சரியா? இப்ப இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ன பண்றாருன்னா 3 விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில மறுரூபப்படுத்த விரும்புகிறார். முதலாவது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. திரும்ப வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருங்க? விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்களை செய்கிறார். உள்ள வராரு, நம்மளை ரட்சிக்கிறார், தேவனுடைய ஆழங்களை நமக்கு போதிக்கிறார். இப்படி பல செயல்களை சொல்லலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, he gives us deliverance. நமக்கு விடுதலை தருகிறார். என்னதுலேருந்து? நிறைய நேரம் வந்து நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் தான் பார்ட் ஆஃப் டெலிவரன்ஸ், அது மட்டும் தான் விடுதலைன்னு நினைக்கிறோம். கிடையாது. அனுதினமும் மாம்சத்தின் கிரியைகள் மேலிருந்து
சத்ருவின் மறைவான திட்டங்களிலிருந்து, பல காரியங்களிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாருங்க, தினம்தோறும் நம்மை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். பல விதமான அடிமைத்தனங்கள். நிறைய பேர் விசுவாசிகளா இருந்தும் பயப்படுறவங்களை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா பயம் இருந்தா, ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பயம் இருந்தா எங்க போவாங்களாம் தெரியுங்களா? விசுவாசியாவே இருந்தாலும் பயம் இருந்தா எங்க போவாங்களாம் தெரியுமா? நரகத்திற்கு போவாங்களாம். ஸோ பயம் ஒரு சாதாரண ஒரு எமோஷன் நீங்க நினைக்காதீங்க. பயம் என்பது ஒரு அசுத்தாவி, அது ஒரு அடிமைத்தனம். வசனம் இருக்கிற இடத்துல, விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்காது. ரீப்ளேஸ்மெண்டா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, பயத்தின் ஆவியை தராம பலம், அன்பு, 3 பலம், அன்பு, தெளிந்த புத்தி. அப்போ இந்த 3 விதமான ஒரே ஆவியானவர் தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினேன், தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லி பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்ப அதே மாதிரி தான். அப்போ ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனா பல விதங்களில் அவர் என்ன பண்றாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான நேரங்களிலே செயல்படுகிறார். அப்போ பயந்த நேரத்துல நம்மளுடைய பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். அப்போ இவ்விதமா ஒவ்வொரு நாளும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி மகிமையை வெளிப்படுத்துகிறார். 2வதா நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 வாசிப்போமா? நீதிமான்களுடைய பாதை, சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை சூரிய பிரகாசம் போல் இருக்கும். திரும்ப வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் எல்லாரும் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன், யார் நீதிமான்? சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க, யார் நீதிமான்? நம்ம தான் நீதிமான். நீங்களும் நான், நம்ம எல்லாருமே நீதிமான். இப்ப நீதிமான பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுது, அவங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற அந்த பிரைட்னஸ், அந்த வெளிச்சம், அது எப்படி இருக்குதுன்னா சூரிய வெளிச்சத்தை போல அதிகம். அதாவது அவங்களுடைய லைட் டிம்மே ஆகாது. அவங்க மேல பிரகாசிக்கிற அந்த ஒளி, பிரகாசத்துக்கு மேல பிரகாசம், அந்த பிரைட்னஸ் என்ன ஆகிட்டே போகுமா? அதிகரித்து கொண்டே போகும். இப்ப மகிமை நமக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ள இருந்த அந்த மகிமை ஏற்படுத்தும் பொழுது, நம் மேல் இருக்கிற அந்த மகிமையின் வெளிச்சம், அந்த மகிமை என் வாழ்க்கையில பாக்குறாங்க இல்லைங்களா, அது நாளுக்கு நாள் என்ன ஆகணும் தெரியுங்களா? அது அதிகரிக்கணும். அப்ப அதிகரிக்கல அப்படின்னா பிரச்சனை எங்க? நானு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த பிரைட்னஸ் என்னிடத்துல உண்டாகிறதுக்கு நான் என்ன பண்ணல? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள வந்தார்னாலே அல்டிமேட்டா அவர் என்ன செய்ய விரும்புறாரு? என்ன பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஏன்னா வெறும் மோசே மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நீங்க நானு நம்ம எல்லாருமே மோசேவை போலவே, மோசேவை விட இன்னும் அதிகமா மகிமைய வெறும் நம்மளுடைய தோற்றத்திலேயே வெளிப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? விரும்புகிறார். ஆவியானவர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறார். எங்க இருந்து ஆரம்பிக்குது? வெளியிலிருந்து இந்த மாற்றம் உள்ள போல, உள்ள இருந்து இந்த மாற்றம் வெளியே வருது. இப்ப தேவ மகிமைய ஒரு மனுஷன் சரீரத்துல வெளிப்படுத்துறானா அதுக்கு அடிப்படையான காரணம் எங்க இருந்து வந்திருக்கணும்? உள்ள இருந்து தான் க்ளோரி வெளியே ஷைன் ஆக ஆரம்பிக்குமே. வெளியில இருந்து க்ளோரி இப்படி ஒரு முகத்து மேல இப்படி லைட் போடுறது எப்படி? இங்க உள்ள இருந்து லைட் வெளியே வர்றது எப்படி? இல்லையா? இங்க வெளியில இருந்து இப்படி உள்ள வந்துச்சுன்னா உங்களால பார்க்கவே முடியாது. ஒரு நிறைய நேரம் இப்ப இந்த லைட்லாம் நமக்கு எல்இடி லைட், இதுக்கு முன்னாடிலாம் ஃபோக்கஸ் லைட் இருக்கும், ஹாலஜன் லைட்டுன்னு, ஹாலஜன் பல்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா இவ்வளோ வெளிச்சத்துக்கு அந்த இடம் என்ன எடுத்துடும்? சூடாயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த லைட் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் அந்த லைட்ல இருந்தாலும் அந்த அறையே என்ன ஆயிடுங்க? சூடா மாறிடும். ஆனா இப்போ நமக்கு எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் பிரியமானவர்களே, வெளியில இருந்து இந்த வெளிச்சம் என்ன பிரகாசிக்கல, உள்ள இருந்து இந்த வெளிச்சம் என்ன பிரகாசிக்குது. அதனாலதான் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து முதல்ல என்ன பண்றாருன்னு சொன்னங்க, அவர் எனக்கு கட்டுக்களிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து, பயத்திலிருந்து, எதெல்லாம் மாம்சத்தின் கிரியையோ, எதெல்லாம் உலகத்தின் கிரியையோ, அதிலிருந்து தினம்தோறும் விடுதலையை தரார். முதல் விஷயம். அடுத்து 2வதா எனக்குள்ள இருந்து நாளுக்கு நாள் என்னுடைய பிரகாசத்தை அதிகரிக்க பண்ணுகிறார். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சோ எனக்குள்ள இருந்த இந்த மகிமை வெளிப்பட அந்த பிரகாசம் வெளிப்பட என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ 2வது காரியம் இது. அடுத்து 3வதாக கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனம்.
கொலோசையர் 1:27. சேர்ந்து வாசிப்போமா? கொலோசையர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப மூணாவதா இந்த மகிமை எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயம், அதாவது எனக்குள் நான், என்னுடைய சுபாவம், என் பழக்கம் இதுதான்ப்பா, என் குடும்பம் இதுதான்ப்பா, இல்லை என்னுடைய சுபாவம் இதுதான்ப்பா அப்படின்னு பேசுகிற பேச்சிலிருந்து மாறி, ஏசப்பா இப்படிதான், இயேசுவின் பிள்ளை இப்படிதான், இயேசுவினுடைய சுபாவம் இதுதான், இயேசு இப்படிதான் செய்வார் அப்படின்னு சொல்லி என் பேச்செல்லாம் நான் என் குடும்பம்ன்றது மாறி இயேசுன்றது தான் என்னுடைய பேச்சாவே இருக்கும், மாறும். இதுதான் மகிமையினுடைய மூன்றாவது வெளிப்பாடு. அப்போ அவர் என்ன பண்றாரு, எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள் இருந்து, எனக்குள்ள இருந்து பார்க்கறவங்க எல்லாம், என்னைய பார்க்கறவங்க எல்லாம் யாரை பார்க்கறாங்களா? இயேசுவை. மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிசிக்கலா இயேசு இப்ப எனக்குள்ள இல்லை, ஆனா அவருடைய எல்லா சுபாவமும் எனக்குள்ளாக வெளிப்படுவதை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து உருவாக்குகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ மகிமை அப்படின்னா இந்த மூன்று காரியம். ஒன்று, தினசரி விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பல விதங்களில் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது, தேவன் நம்ம மேல இருக்கிற இந்த தேவையில்லாத கட்டுகள், பயங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஜெபிக்கிறது. இது எல்லாமே எதற்கு ரொம்ப அடிப்படையா இருக்குதுங்க? தேவனுடைய அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் வெளிப்பட வேண்டும், முதலாவது. ரெண்டாவது என்ன சொன்னங்க, தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கும்போது வெளிச்சம், அதாவது அந்த மகிமை நான் வெளிப்படுத்துகிற அந்த பிரகாசம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணுமே ஒழிய குறைஞ்சு போயிடக்கூடாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பில மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், நாளுக்கு நாள் எப்படி அணுகணும், அதிகரிக்கணுமே ஒழிய நாலு நாள் ஜெபம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை பத்தி, ஜெப வாழ்க்கை ஒரு நாளும் குறையவே கூடாது. 1 மணி நேரம் ஜெபிச்சவங்க அடுத்த வருஷம் 2 மணி நேரம் தான் ஜெபிக்கணும். நேற்று நான் கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ணேன்னா அடுத்த நாள் அதிகமாக ஜெபிக்கணும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ நம்ம இப்படி யோசிப்போம், ஏங்க அப்போ வேலை வெட்டிக்கெல்லாம் போகவே கூடாதான், நான் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஜபமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா, அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆலோசனையை தருவார். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அங்கே எப்படி ஜெபம் பண்ணுறதையும் உங்களுக்கு கற்று தருவார். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப அடிப்படையான கமாண்ட் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இடைவிடாமல். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம், 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அது சாத்தியமா? அதாவது பிசிக்கலாக பேசும்போது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா, உள்ள இருந்து அவர் எனக்காக என்ன பண்றாருங்க, வாக்கு கடங்காத வேண்டுதல்களோடு அவர் என்ன பண்றாருங்க, அவர் விண்ணப்பம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமை ரெண்டாவது விதத்துல ஜெபிக்கிறது, அதாவது நமக்குள்ள இருந்து வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கிறது. அது மூன்றாவதா சொன்னேன், நம்முடைய சுயத்தின் மேல் இருக்கிற கவனம் மாறி இயேசுவின் மேல் இருக்கிற கவனத்தை நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். இப்ப என்ன பார்க்கறவங்க, பா பில்லி எவ்வளோ பெரிய ஆளுப்பா அப்படின்னு பேசுறதை விட, பில்லியை ஏசப்பா பயன்படுத்துறாருன்னா, சே ஏசப்பா எவ்வளோ கிரேட் இல்லை, இப்படிதான் பேசணும். பில்லி பேசுற வார்த்தையோ பில்லி பயன்படுத்தப்படுகிற விதத்தையோ பார்த்து பில்லியை பத்தி புகழ்றதை விட பில்லியை பயன்படுத்துகிற இயேசுவை தான் புகழணும். இதுதான் மகிமை. ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகணும், அதனாலதான் யோவான் கூட சொல்றாரு இல்லையா, யோவான் கிட்ட அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க இந்த இயேசுன்ற ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்கல்ல, இப்ப அவர் என்ன பண்றாரு, அவரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறார். இயேசு டைரக்டா ஞானஸ்தானம் கொடுக்கல, அவருடைய சீஷர்கள் மூலமா அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறார். அதை சீஷர்கள் இங்க கம்ப்ளைண்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா யோவான் சொல்றாரு, டேய் எனக்கு ஒரு போட்டி கிடையாது, நானும் அவருக்கு போட்டி கிடையாது. அவர் மணவாளனுக்கு பக்கத்துல இந்த ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றது, அவருக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு விடுறது, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மேன், அந்த பக்கத்துல மாப்பிள்ளை தோழன் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோழன் மாதிரி பக்கத்துல இருக்கிறவன் தான் நானு. அதனால அவர் என்ன ஆகணும், கடைசியா அவர் சொல்லும் போது, அவர் பெருகவும், நான் அந்த வார்த்தை மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, சீஷர்களுக்கு புரியல. சீஷர்கள் என்ன நினைச்சாங்க, இயேசுவும் ஒரு போதகர், இவர் நம்ம யோவான் ஸ்நானகன் மாதிரி அவரும் ஒரு ப்ராஃபட்,
அதனால இங்க வர கூட்டம்லாம் இப்ப எங்க போக ஆரம்பிச்சிருச்சு, இயேசுவை பார்த்து போதேன்றது அவங்களுக்கு ஒரு காம்படிஷனா நினைச்சிட்டாங்க. ஆனா அப்பதான் யோவான் ஸ்நானகன் கிளாரிஃபை பண்றாரு, டே அவர் எனக்கு காம்படிஷன் கிடையாது, அவருக்கு நான் முன்னோடி, அவருக்காக தான் நான் இந்த உலகத்துக்கே வந்தேன், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் என்ன உலகத்துக்கே அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, அவர் பெருகவும். இப்ப அதே அந்த யோவான் ஸ்நானகன் மேல இருக்கிற அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு யார் மேல கொடுக்குறாரு. ஏன்னா அப்ப அவரு அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்யறதுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன். ஆனா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக 2வது முறை என்ன பண்ண போறாருங்க, ராஜரீகம் செய்ய திரும்ப வர போறாரு. இப்ப அவர் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்படணும், வழி ஆயத்தம் பண்ணப்படணும். அந்த வழி ஆயத்தம் பண்றவங்களுக்கு யாருடைய அபிஷேகம் வேணும், யோவான் ஸ்நானகன் மேல இருந்த அபிஷேகம் வேணும். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு, தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது மாத்திரம் இல்ல, மகிமையை அவரை நோக்கி வந்தாலும் உடனே எல்லாத்தையும் எங்க திருப்பி விட்டுருவாரு. டேய் நான் இல்ல, என்னைய புகழாதீங்க, யாரை புகழுங்க, இயேசுவ, அவரு தான் ஏன் முக்கியம், அவரு தான் ஏன் மெயின் அப்படின்றாரு. இப்போ இந்த 3வதா நடக்கிறது அதுதான். மகிமை எப்பயுமே மனிதனுக்குரியது அல்ல. ஒரு மனிதன் புகழ்ச்சிக்குரிய பெரிய காரியத்தை செய்தாலும் சாதித்தாலும் அது முடிவில் அந்த மனிதனுக்குள் இருக்கிற தேவனுக்கு தான் எல்லா மகிமையும் போகும். ஹல்லேலூயா. அப்ப 3வதா நடக்கிறது இந்த காரியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மறுரூபமாகுதல் தேவனுடைய மகிமையின் மூலமாக எப்படி நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி என்னென்ன விதங்களில் அது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அது எப்படி நம்ம செய்ய போறோம், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செஞ்சு அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். 5 காரியங்களை நான் சொல்ல போறேன். முதலாவதாக தேவ பிரசன்னத்தை தாவீது விதமா சொல்றாரு, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் தண்ணியே குடிக்காம வேகு நடந்து வந்துருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தாக எடுக்கும் இல்லையா? பிசிக்கலா சொல்ல போனா 10 கிலோமீட்டர் பயங்கர வேகமா நடந்து வந்தீங்க, வெயில்ல உச்சி வெயில்ல நடந்து வரீங்க, எங்கேயும் நிக்கல, அந்த மாதிரி வேகு நடந்து வந்து அவ்வளோ கஷ்டம் களைப்போட இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? அதை தான் தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, இந்த மகிமை நம்மளை மறுரூபப்படுத்துறதுக்கு முதல் விஷயம், தேவனுடைய பிரசன்னத்தை மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல வாஞ்சிக்கணும். அந்த மான் சும்மாலாம் போய் தண்ணி குடிக்காது. எப்போ தெரியுமா தண்ணி குடிக்கும் பயங்கரமா, எப்போ குடிக்கும் தெரியுமா, பயங்கரமா ஓடிட்டு வந்திருக்கும். எதனால சும்மாவா ஓடும் மானு, அதை ஏதாவது துரத்தி இருக்கும், சிங்கமோ புலியோ என்ன பண்ணோம், அதை துரத்தி உயிருக்கு பிழைச்சி அவ்வளோ வேகத்தில் ஓடி ரொம்ப களைப்பாயி எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு சொல்லி தேடி அந்த தண்ணியை குடிக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் பிழைச்சிட்டேன், இப்போ நான் திரும்ப அந்த உயிரை நான் சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன தேவை, ஆமாம் தண்ணீர் எனக்கு தேவை. அதுதான் தேவ பிரசன்னம். நான் சொல்றது புரியுதுங்களா? தண்ணீர்ன்றது என்னது, தேவ பிரசன்னம். நீங்களும் நானும் மான் மாதிரி, மான் கால்களை கொடுத்துட்டாரு. போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடணும் இல்லைங்களா, மான் கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். அதுக்கு ஒரு ஒப்புமையும் சொன்னேன். இருக்கலே வேகமா ஓடுறது என்னதுங்க, சிறுத்தை. ஆனா அந்த சிறுத்தையவும் மிஞ்சிக்கிட்டு அது உயிர் பயம் வந்த உடனே சிறுத்தையை விட வேகமா என்ன ஆகும், மான் ஓடும். அப்போ அதுக்கு எவ்வளோ, அப்போ அதுக்கு குச்சி மாதிரி தான் இருக்கும் அதோடைய கால். அந்த குச்சி காலில் அது எவ்வளோ வேகமாக ஓடி இருக்கும், அவ்வளோ ஓடி களப்படைஞ்சி அப்பாடா எஸ்கேப் ஆகிட்டோம், அது கண்ணுக்கு மறைஞ்சாச்சு, ஒரு புதருக்குள்ள மறைஞ்சாச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து அதோட லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இப்போ இவ்வளோ ஓடியாச்சு, எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு, திரும்ப நான் ரினியூ ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப நான் என் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை, தண்ணி வேணும். எவ்வளோ ஒரு ஏக்கம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ தேவ பிரசன்னன்றது ஒரு ஆடம்பரம் அல்ல, அது நம்முடைய அத்தியாவசியமான ஒரு ஏக்கம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய லாங்குவேஜை சொல்ல போனால் ஒரு பிறந்த குழந்தை பசியில் அழுகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதால் சோறாக்கி சாப்பிட முடியுமா, தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்க முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. பசிச்சா அழ மட்டும்தான் தெரியும், சத்தம் மட்டும்தான் போட தெரியும். அதுவும் ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே அழுகிறது கூட சத்தம் இல்லாமல் என்ன பண்ணும், ஒரு சில குழந்தைகள் பிறக்கும். அதனால அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்களா, இல்லை, என்ன பண்ணுவாங்க, அதை அடித்து அள வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு வந்து தாய்கிட்ட அந்த பால் குடிக்க வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஏன், அதால முடியல அவ்வளவு, ஏன்னா அது ஏங்கி தவிக்குது, அதால இல்லைன்னா அது செத்து போயிடும். இந்த அளவுக்கு ஒரு
டெஸ்பரேஷன் நான் புரியுது உங்களுக்கு, ஏக்கம். இப்போ மானை பற்றி சொன்னேன், குழந்தைய பற்றி சொன்னேன். இவங்கெல்லாம் இது இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தேவ பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணணுமா? ஆமாம். அப்போ தேவ பிரசன்னம் இல்லாத எந்த இடத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதனால தான் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அங்கே போகாத இங்கே போகாதன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல நம்முடைய கால்கள் எப்பொழுதும் நிற்கக்கூடாது. ஒன்று, நம்ம தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பவரா மாறிட்டோம்னா இல்லை. போற இடத்தெல்லாம் தேவ பிரசன்னம் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ நீங்க எலியாவெல்லாம் எடுத்து பாருங்க. எலியாவை பத்தி பார்க்கும்போது அவரை மொபைல் ஆல்டர்னு சொல்லலாம். அவர் நகரும் பலிபீடம். பொதுவா பலிபீடத்தை ஒரு இடத்துல கட்டி அங்க அக்கினி இறக்குவாங்க. ஆனா இவர் போற இடத்தெல்லாம் அக்கினி வரும். இவர் எங்கெங்கெல்லாம் போய் ஜெபிக்கிறாரோ அங்க என்ன வருது? அக்கினி வருது. இவர் கர்மேல் மலையில பலிபீடத்தை கட்டதுனால அங்க அக்கி வரல. ஏற்கனவே எலியா ஒரு பலிபீடமாவே மாறிட்டார். அதனால ஒரு போற இடத்தெல்லாம் என்ன வந்துச்சுங்க? அக்கினி, தேவனுடைய அக்கினி வெளிப்பட்டது. இப்ப அந்த மாதிரி தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா போயிடணும். இல்லைன்னா தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு, நான் தேவ பிரசன்னத்தை சுமக்கணும், இல்லைனா தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு நான் போகிறத தவிர்த்துடணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் என்பது ஒரு ஏக்கம். அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவான்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏக்கத்துல முதலாவது நான் வரணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவதா, ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். ஒரு ஊழியக்காரர் விதமா சொன்னார், ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமையிலே கோர்வையாக நீங்கள் பாடுகிற பாடல் அல்ல. சர்ச்சில் வந்து ஒரு 10 பாட்டு பாடுறோம் இல்லையா, அந்த பாட்டை அப்படியே கையை தூக்கி முழங்கால் படிக்கிட்டு மியூசிக் ஓடுற பாட்டு மாத்திரம் இல்லை, நீங்கள் மற்ற 6 நாட்களிலே வாழக்கூடிய வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் ஆராதனை. நான் சொல்றது புரியுதா? வெறுமனே நம்ம வாரத்தின் முதல் நாள்ல வந்து தேவனை ஆராதிக்கிறது பாட்டு பாடுறது மாத்திரம் ஆராதனை இல்லை. வாரத்துல மற்ற நாளெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் ஆராதனை. அப்போ வாரத்துல மற்ற நாள் என்ன செய்யறோம்? நம்ம வேலையை செய்யலாம், ஆனா வேலைக்கு மத்தியிலையும் நம்ம எதை விரும்புறோம்? காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப வாஞ்சியா எதை போய் தேடுறோம்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எதை தேடுறோம்? பிரச்சனை, குழப்பம், கலக்கம்னு நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னா எங்க ஓடுறோம் ஃபர்ஸ்ட்? இதுதான் ஆராதனை முறை. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிச்சுட்டு என் வாழ்க்கையில மற்ற 6 நாள் என் இஷ்டத்துக்கு நான் ஓடினேன்னா நான் உண்மையை ஆராதனை செய்யறவனா இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஆராதனை என்னதுங்க? வெறுமனே இப்போ இந்த மாதிரி உட்காந்து நான் மியூசிக்கை போட்ட உடனே கையை தூக்கி அல்லேலூயா சோத்திரம் பரிசுத்தர்னு சொல்றது மாத்திரம் இல்லையா, என்னதுங்களா? வாரத்தில் நீங்கள் மற்ற நாளில் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிற நேரத்தில் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுவும் சேர்ந்தது தான் என்னது? ஆராதனை. உங்கள் ஒருவேளை இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனோன்னா ஏதாவது ஒரு தேவை வருது, அந்த தேவையில் நீங்கள் யாரை நோக்கி பார்க்குறீங்க? யாரை அந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துறீங்க? அதுவும் ஆராதனை. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அதாவது வாழ்க்கை முறையாவே மாறிடும் ஆராதனை. இது ரெண்டாவது. அடுத்து மூன்றாவதாக, கவனத்தை, தேவனுடைய ஓட்டத்தில் இருக்கிறதான அந்த கவனத்தை திருப்புகிற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். ரிமூவ் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவன சிதைவுகளை ஏற்படுத்துற எல்லாற்றையும் என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, அகற்றி விட வேண்டும், தூக்கிடணும். அதை எனக்கும் தேவனுக்குமான உறவு மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனா இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா யோசனையே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது, என்ன பண்ணிடணும்? விட்டு விட வேணும், தூக்கிடணும். அது எவ்வளவு லாபகரமா இருந்தாலும் சரி. நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு லாபகரமா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை திசை திருப்புற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அது மூலமா எனக்கு 1 லட்சம் ரூபாய் டெய்லிக்கும் வந்தாலும் அதை நான் அகற்றி விடுவதற்கு எனக்கு மனசு வேணும், நான் தீர்மானம் எடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபோனு அதுவே பெரிய ஒரு கவன சிதைவு. நமக்கு கவன சிதைவை ஏற்படுத்துறதே நம்ம கையில் இருக்கிற ஃபோனு தான். அப்போ அந்த ஃபோனில் தேவையானதை மாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? அகற்றி விடுங்க. ஸோ அப்போ தேவையில்லாத மற்ற எல்லா காரியங்கள் உங்க ஃபோனில் போய் பாருங்க, என்னென்ன ஆப்லாம் தேவையில்லை அதெல்லாம் தூக்கிடுங்க. நிறைய நேரங்களில் வந்து நான் அந்த மாதிரி பல விஷயங்களை நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் திரும்ப நம்மளுடைய இந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கேடு கெட்டதுங்க. இந்த மாம்சம் ரொம்ப கேடு கெட்டது. என்ன இப்போ கொஞ்சம் எங்கேயாவது ஒரு வாசலை திறந்துட்டோம்னா
அந்த அன்இன்ஸ்டால் பண்ணதை திரும்ப இன்ஸ்டால் பண்ண வச்சிரும். திரும்ப லைட்டா அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிரும். ஆனா உடனே ஆவியானவர் என்ன பண்றாருங்க, உணர்த்துறா, டேய் எதுக்காக இதை அன்இன்ஸ்டால் பண்ண, எதுக்காக இது விட்டு வந்த, திரும்ப ஏன்டா அதே போற அப்படின்னு ஆவியானவர் பேசினதுக்கு அப்புறம் தலையில ஒருத்தர் தட்டுன மாதிரி, தப்பு பண்ணும்போது அப்பா தலையில அடிப்பார்ல, டேய் ஒழுங்கா திருந்துறா அப்படின்னு அடிக்கிற மாதிரி அடிச்சு திருந்தினதுக்கு அப்புறம் தான், ஆமால இதை செஞ்சோம்னா திரும்ப நான் என்ன பண்ணிடுவேன், கவன சிதைவு எனக்கு ஏற்படும், மகிமை அப்புறம் மகிமைன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மகிமையை நான் அனுபவிக்கவும் முடியாது, மகிமையை நான் வெளிப்படுத்தவும் முடியாது. ஏன்னா இந்த வரப்போற வருஷத்துல அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஸோ நம்முடைய வாக்குத்தத்த தோசம் ஞாபகம் இருக்குங்களா? எல்லைகளை விஸ்தாரமாக்கு, உன் எல்லைகளை உறுதிப்படுத்து, முளைகளை உறுதிப்படுத்து, நான் அதை உன்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்கம் செய்ய போறேன். அதெல்லாம் என்னதுன்னா சும்மா அப்படியே ஒரு பிசிக்கலா ஒரு டெரிட்டரி, உங்களுக்கு 1 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு 2 ஏக்கர் ஆக போகுது, அது கிடையாது. லிட்ரலா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையுடைய எக்ஸ்டென்ஷன், தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி இஸ் கோயிங் டு பி எஸ்டாப்லிஷ்ட். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறுவப்பட்டு இன்னும் அதிகமா அது பெருக போகிறதா இருக்கிறது. அப்ப அதுக்கு ரொம்ப முக்கியமானதா கவன சிதைவுகளை ஏற்படுத்துறது என்ன பண்ணணுங்க, வெளியே எடுத்துடணும், டெலீட் பண்ணிடுங்க, உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கிடுங்க. அது மனுஷனா இருக்கலாம், உறவா இருக்கலாம், உங்க கையில இருக்கிற ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பணமா, என்ன வேணா இருக்கட்டும்ங்க. கவன சிதைவை அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுத்துதா, அதை தூக்கிடுங்க. ஸோ 3ஆவதா பாருங்க. அடுத்து 4ஆவதாக தேவ மகிமையை விசுவாசித்து எதிர்பார்க்கிற கூட்டத்தோடையே உங்களுடைய தொடர்பு இருக்கணும். உங்களுடைய தொடர்பு, நீங்க பேசுறீங்க இல்லையா, யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை உங்களை மாதிரியே வாஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தோட தான் உங்களுடைய தொடர்பு இருக்கணும். அப்போ இந்த உலகத்தை விட்டு ஓடிடணுமா அப்படின்னா கிடையாது, உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய இப்போ அதுக்காக நான் உலகத்துல யாரையுமே நான் பார்க்காமலாம் இருக்க முடியாது. கடைக்காரன் போறவன் வரவன் எல்லாரையும் பார்த்து தான் ஆகணும். ஆனா நான் மனசார விட்டு பேசுறேன் பார்த்தீங்களா ஒரு சிலர்கிட்ட, அவங்க யாரா தான் இருக்கணும், தேவ மகிமையை என்ன மாதிரியே விரும்பி வாஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தோட தான் என்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா யாருக்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட, உங்க சித்தப்பா கிட்ட, சித்தி கிட்ட, தேவனை பற்றி அறியாம மகிமையை எதிர்பார்க்காதவங்க கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உங்களுடைய பேச்சு எங்க இருக்கணும், உங்களுடைய உறவு எங்க இருக்கணும்னா உங்களை மாதிரியே தேவ மகிமையை அப்படியே ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் நீங்க பகிர்ந்து கொள்ளணும், ஜபத்துக்காக பகிர்ந்து கொள்ளணும். அதுக்காக எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுலயும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க லவுட் மவுத்துன்னு சொல்லுவாங்க, அவங்க வாய் சும்மாவே இருக்காது. அவங்க ஒரு விஷயத்த நீங்க கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரெல்லாம் போய் தண்டூரா அடிச்சிருவாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அப்ப தேவன் கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே டிசைன்மெண்ட், ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த காரியத்தை நான் யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், இதை யாரோட சொல்லி நான் ஜெபிக்கணும். ஏன்னா ஐக்கியம் இல்லாம தனியா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, தனி மரமாக நீங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஏசப்பா நமக்கு ஒரு நாளும் அதை என்கரேஜ் பண்றதே கிடையாது. சபை கூடுகை வேண்டும், ஐக்கியம் வேண்டும், ஐக்கியப்பட்டு நாம் தேவ மகிமையை நம்மள மாதிரியே வாஞ்சையா இருக்கிற ஒரு கூட்டத்தோட தான் நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதுமே இருக்கணும். ஸோ 4ஆவதாக சொல்லியிருக்கேன். அடுத்தது 5ஆவதாக, ஏற்கனவே போன இதுல தம்பி அதை பத்தி சொன்னாங்க, பரிசுத்த ஆவியினுடைய சின்ன சின்ன உணர்த்துதல்களுக்கும் உடனடியாக என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாருன்னு சொன்னார் தம்பி, எப்பயுமே கட்டாயம் ஏய் போய் செய்யறியா இல்லையா அப்படின்லாம் ஓங்கி அடிச்சு நம்மளை அப்படி போய் கட்டாயப்படுத்த மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மெதுவா நம்ம கிட்ட உணர்த்துவார், இதை செய்யாதப்பா அப்படின்னு ஒரு தட்டி தான் சொல்லுவார். 2வது தட்டி போய் கேட்டீங்கன்னா, இந்த பீலையாம் இருந்தான் பாத்தீங்களா, அவங்கிட்ட முதல் தாட்டி கேட்ட உடனே தேவன் என்ன சொல்றாரு, அவங்கிட்ட போகாதன்னு சொல்றாரு. இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு பாலாக்க ராஜா கூப்பிடுறான், நான் போகட்டுமான்னு முதல் தாட்டி கேள்வி கேட்ட உடனே தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, போகாதன்னு சொன்னார். ஆனா 2வது தாட்டி போய் கேட்கிறான். ஃபர்ஸ்ட் தாட்டியே அமைதியாக இருந்திருக்க வேண்டியது தானே. ஆனா 2வது தாட்டி டவுட் வந்துருச்சான்னு தெரியல, ஒருவேளை தேவன் தான் பேசினாரா இல்லையான்னு டவுட் வந்தனால திரும்ப 2வது தாட்டி கேட்டோன்னா தேவன் என்ன சொல்றாரு, போன்றாரு. போன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறான். எங்கடா போற நீ, உன்னை போட்டு தள்ளுறவா அப்படின்ட்டு. போ சொன்னவரும் இவர் தான், போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பினவரும் அவர் தான். எப்படிங்க அது சாத்தியமாகும்? ஏன்னா எப்பயுமே அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ அதுதான் கடைசி வரைக்கும் சொல்லுவாரு.
ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டார்னா அதுக்கு மேல்முறையீடு செய்யவே கூடாது. இன்னொருத்தர்கிட்ட போய் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க டபுள் கிராஸ் வெரிஃபிகேஷன், ட்ரிபிள் கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வார்த்தையினால பேசிட்டார், அவர் இவ்விதமா ஒரு வார்த்தையினால உறுதிப்படுத்திட்டார்னா அதுக்கு மேல எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க தேடவும் தேடாதீங்க. தேடினீங்கன்னா ரெண்டாவது தட்டி என்ன சொல்லிடுவாரு? போன்றுவார். போன்னு சொன்னதுனால அது தேவனுடைய சித்தமா மாறிடுமா? ஆஹா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பெர்மிசிவ் வில்ன்றோம். பெர்மிசிவ் வில்னா என்ன அர்த்தம்? எனக்கு விருப்பமா இருக்குது அதனால நான் செஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னொன்னு இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது, பெர்ஃபெக்ட் வில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பரிபூரண சித்தம், தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கிற சித்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இந்த திருமணம் செய்யும் போதும் சரி, படிப்புக்கும் சரி, பொருளை எல்லா காரியத்திலையுமே நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? பெர்மிசிவ் வில் இல்லை, அனுமதிக்கப்படுற சித்தம் இல்லை, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இப்போ இந்த பரிபூர்ண சித்தத்தை தான் நம்ம இந்த நாளில் நம்ம கேட்கணும். ஒரு காரியத்துல தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? அவர் ஒரு தடவை வெளிப்படுத்திட்டாருன்னா அவ்வளவுதான். அது திரும்ப போய் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நோண்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் போய் வெரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டு பாஸ்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு, பாஸ்டர் கிட்ட கேளுங்க, உறுதிப்படுத்தி அதற்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம் வந்துச்சுன்னா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய மனைவி எங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் இருக்கிறோம் தொடர்ந்து. கர்த்தர் நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு செய்வார். ஆனா நான் சந்திக்கிற நிறைய மனிதர்கள் என்கிட்ட அவங்க சொல்ற முதல் காரியம் என்னன்னா, ஏன் நீங்க போய் டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? எப்போ கல்யாணம் புதுசுல, கல்யாணம் 2வது மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். அந்த விஷயத்துல நல்ல கலாச்சாரம் தான். ஆனா ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்கலைன்னா போட்டு வச்சு தாளிச்சு எடுத்துருவாங்க அவங்கள. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி நல்ல குடும்பங்கள், நல்ல எங்களை அன்பாய் நேசிக்கிற குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களை யாரும் அப்படி டார்ச்சர் பண்ணல. பட் சர்ச்சை விட்டு வெளியே, என்னுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே நான் சந்திக்கிற ஒரு சில மனிதர்கள் என்னிடத்துல அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஏன் போய் டாக்டர், அந்த டாக்டர் பாருங்க, அங்கே போய் ரெஃபர் பண்ணுறேன், இங்கே அங்கே போங்க, இங்கே போங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நான் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டேன், சரிங்கன்றேன். ஆனால் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு டைம் இந்த காரியத்திற்காகன்னு சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் நான் போய் ஜெபித்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட ஒரு சொப்பனத்தில் பேசினார், ஒரு ட்ரீமில் பேசினார். அந்த ட்ரீமை எனக்கு ஒரு சமாதானமாக இருந்தது. அது தேவன் இந்த காரியத்தில் இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை நீ போகாதன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒருவேளை எனக்கு அது பிசாசு காமிச்சதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகத்தில் போய் என்னோட அப்பாவோட பகிர்ந்து கொண்டேன். நான் என் குடும்பத்தில் எல்லாரும் நாங்கள் 4 பேரும் உட்காந்து பேசினோம். பேசினதுக்கப்புறம் அதில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சமாதானம் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தோம். நாங்கள் இந்த காரியத்தில் ஒரு மருத்துவ காரியத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறது இல்லை, செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் டாக்டர் எல்லாமே அது நேச்சுரலாக உங்களுக்கு வராதுங்க, ஆர்டிஃபிஷியலாக போய் செய்யுங்க, இப்படி பண்ணதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இல்லைன்னா பிறக்காதுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்பப்பெல்லாம் நான் முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான் கொடுப்பார். அந்த ட்ரீமில் எல்லாத்தையும் தெளிவு பண்ணிடுவார். நீ போகாத, என் சமூகத்தில் காத்துரு, ஜெபி, நான் உனக்கு தரேன். இதை எனக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு, என் மனைவிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்குமே அதில் சமாதானத்தை கொடுத்தார். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நான் 2வது தாட்டி நான் திரும்ப போய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏசப்பா நான் இப்படியே இருக்கிறேனே, எனக்கு அவங்க இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி நான் திரும்ப கேட்டேன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, போப்பா அப்படின்னு இருப்பாரு. இப்போ அதில் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி நான் பெற்றெடுக்கிற குழந்தை அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன, அந்த பிள்ளையினுடைய எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல நான் இதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு அப்படி பெர்ஃபெக்ட் வில்ல நான் பெற்றெடுக்கிற பிள்ளைய எவ்வளோ மரண தருவாயில் இருந்தால் கூட அந்த லாஸ்ட் செகண்ட்ல இருந்து கூட கர்த்தரால் என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைய. ஏன்னா கொடுத்தது அவர். எப்படி கொடுத்தாரு? அவருடைய பெர்ஃபெக்ட் வில், அவருடைய நேர்த்தியான சித்தத்தின்படி அவர் கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறேன். தேவன் உங்ககிட்ட ஒரு தாட்டி சொன்னார்னா அதை திரும்ப போய் 2வது தாட்டி என்ன பண்ணாதீங்க, அவர்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அது நடந்ததாக விசுவாசித்து ஜெபிங்க, அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒண்ணுதான். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க, இந்த சமுதாயம், அவங்கெல்லாம் விட்டுருங்க. அதனால தான் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னு சொன்னேன். 4வது பாயிண்டா சொன்னேன் இல்லையா, தேவ மகிமையை வாஞ்சிக்கிற மக்களோட தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அந்த மக்களோட ஐக்கியம் இருந்தீங்கன்னா உங்களை ப்ரெஷர் பண்ணவே மாட்டாங்க.
நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு நல்லா நான் வித்தியாசத்தை பார்த்தேன். யார் யாரெல்லாம் என்னை இந்த விஷயத்துல ப்ரெஷர் பண்றாங்களோ அவங்களோட ஐக்கியத்தை நான் என்ன பண்ண தெரியுமா? வெட்டி தூக்கி போட்டுருவேன். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி என்னை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களோட மட்டும்தான் என் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு நான் முன்னாடி சாட்சியா சொல்றேன். ஏன்னா இந்த 5வது நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக காத்திருப்பது. எதனால தெரியுமா? அவருடைய வார்த்தை எனக்கு பேசப்பட்டுருச்சு. ஒரு தாட்டி பேசிடுச்சு. அது நம்ம வாசிக்கிறோம்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒரு தரம் விளம்பினது. அது அவர் ஒரு தாட்டி தான் பேசுறாரு, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். ஆவியானவர் பேசிட்டாரு, அந்த பேசினதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அதை விசுவாசிக்கிறேன். காலமானாலும் தாமதமானாலும் அது நிச்சயம் என்ன ஆகும்? நிறைவேறும். என் வாழ்க்கையில நான் மற்ற சூழ்நிலையை நான் ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்க. நான் ஃபோக்கஸ் பண்றது எல்லாம் தேவனுடைய மகிமை மாத்திரமே. சரியா? 5 காரியத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது என்ன சொன்னேங்க? தேவ பிரசன்னத்தை எப்படி வாஞ்சிக்கணும்னு சொன்னேன். அதாவது மானானது நீரோடைய அப்படி தவிக்குது, அப்படியே அது இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைமையில வாஞ்சிக்கணும். 2வது என்ன சொன்னாங்க? ஆராதனை என்பது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அடுத்து 3வதாக சொன்னேன், தேவையில்லாத கவன சிதைவுகளை அகற்றிவிட வேண்டும். அது எவ்வளவு லாபகரமானதாக இருந்தாலும் அதை தூக்கிடணும். அடுத்து 4வதாக தேவ மகிமையை வாஞ்சிக்கிற கூட்டத்திலே தான் நம்ம ஐக்கியப்படணும். மற்ற எல்லா கூட்டத்தையும் நம்ம தவிர்த்திடணும். 5வதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியணும். அது எப்படி சொன்னங்க? ஒரு தாட்டி சொன்னார்னா உடனே நீங்க பிடிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். வசனத்தினால பேசி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதனால நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்க முன்னாடி பேசுறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரா, அது வசனத்தினால கன்ஃபர்மேஷன் கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அவரை பார்த்து அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி விசுவாசிச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை பரிபூர்ணமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த நாளில் இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை மகிமைக்காக தான் உருவாக்கினார். மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிச்சு அதுல இருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29 சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு, சேர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் தேவன் எவர்களை திரும்ப சேர்ந்து வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்போ இதுதான் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காரு? முன் குறிச்சிருக்கிறார். எதற்காக? குமாரனுடைய சாயல். குமாரனுடைய சாயல் எப்படி? ஜீசஸோடைய சாயல் எப்படி இருந்தது? மகிமையின் சாயல் இல்லையா? அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசுவை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? அப்பா மகிமை வெளிப்பட்டுச்சுப்பா, அவர் பார்த்தாலே மகிமை, அவர் அற்புதம் செஞ்சாலே மகிமை, மறுரூப மலையில மகிமை, இப்படி எல்லா இடத்துலையும் மகிமையை தான் பார்த்தாங்க. இப்ப அந்த மகிமையை தான் நம்மளுடைய சாயலாக உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்ப இந்த கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் எப்போதான் முடிவடையும்னா, எப்போ என் வாழ்க்கை முழுமையா ஏசப்பாவை வெளிப்படுத்துதோ அப்போதான் இந்த ரெஸ்டோரேஷனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் எதற்காக தான் ஜெபிக்க போறோம்? சீரமைப்பு. இந்த முழுமையான சீரமைப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் அதற்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை என்பது இது வெறுமனே நம்ம சும்மா நம்ம ஏதோ நம்ம ஒரு டாபிக்கே இல்லாம ஒரு டாபிக் எடுத்து இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் இதை தான் சபைக்கு, சரீரமாகி அவருடைய சபைக்கு அவர் இதை தான் பேசுகிறார். நீங்க பல இடங்களிலே பல தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கூடி வருகிற எல்லா இடத்திலும் இந்த மகிமையினுடைய ஏதோ ஒரு டைமென்ஷனை தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நானும் எனக்கு தெரிந்த பல இடங்களிலே எனக்கு நண்பர்களாய், எனக்கு தோழமையில் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களோடு நான் பேசும் பொழுது நான் அறிந்து கொள்கிறேன், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஒட்டு மொத்தமாக வெறும் நம்ம சிமர்னா சர்ச்சோ இல்லை நம்ம யூடியூப்ல இருக்கிற அந்த அந்த ஃபாலோவர்ஸோ இல்லை யூடியூப்ல மெசேஜ் கேட்குற அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக
உலகத்தில் இருக்கிற சபை என்கிற சரீரத்தில் கர்த்தர் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். மகிமையை அவர் ரெஸ்டோர் பண்றாரு. அது பல விதங்களிலே, பல வசனங்களினாலே, பல டைமென்ஷன்ல அந்த க்ளோரி ரெஸ்டோர் ஆகுது. ஆனா ஒட்டு மொத்தமா கர்த்தருடைய ஆவியானவர் உலகம் அனைத்திலும் இருக்கிற திருச்சபையிலே அவர் செய்கிற ஒரு காரியம், he is restoring the glory to the former one. தேவனுடைய அந்த முன் நிலைமையில் இருந்ததான அந்த மகிமை, முன்னிலைமைனா ஆதாம் ஏவாளுக்கு இருந்ததான அந்த மகிமையை போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தில் வெளிப்பட்டாரே, அப்படிப்பட்ட மகிமையை போல அப்போஸ்தலர்கள் வல்லமையான ஊழியத்தை, அப்போஸ்தல நடபடிகளை செய்தார்களே, அப்படிப்பட்ட மகிமையை போல திரும்ப கர்த்தர் இந்த சபைக்கு, சரீரமாகிய சபைக்கு, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு அந்த ரெஸ்டோரேஷனை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் இதற்காக நம்ம கேட்போம். கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னை புதிதாய் மாற்றுகிற தேவன் நீங்கப்பா. என்னை மகிமையின் மேல் மகிமை அடையும்படி என்னை மறுரூபப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. கேட்கலாமா? கர்த்தாவே, நான் உம்முடைய மகிமையை பார்க்கும் பொழுது அப்பா நீர் என்னை மறுரூபப்படுத்துவீராக. கேட்போம். ஏசப்பா, உம்மை போல நீர் என்னை மறுரூபப்படுத்தும், உம்மை போல நீர் என்னை மறுரூபப்படுத்தும். I have lot of things to pray about. நான் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கலாம். எனக்கு தேவை இருக்கலாம், எனக்கு பலவீனம் மாறணும்னு இருக்கலாம், பில்லி சூனிய கட்டு உடையணும்னு இருக்கலாம், அந்த காரியம் இந்த காரியம், எத்தனையோ காரியத்திற்கு நான் விண்ணப்பித்து நான் ஜெபிக்கலாம் இந்த நேரத்தில். ஆனா இன்னைக்கு நான் மனம் உவந்து மனம் விரும்பி நான் ஜெபிக்கிற ஒரு காரியம், என்ன உங்க மகிமையினால நிரப்பி என்ன மறுரூபப்படுத்துங்க. நான் மாறும் பொழுது என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறும். நான் சூழ்நிலையை மாத்துங்க நான் ஜெபிக்க போறது இல்லை, என்ன மாத்துங்கப்பான்னு தான் நான் ஜெபிக்க போறேன். கேட்கலாமா? முதிர்ந்தவர்கள், முதிர்ச்சியானவங்க, தேவனுடைய வார்த்தையில வளருகிறவங்க இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. சூழ்நிலையை மாத்துங்கப்பான்னு ஜெபிக்க மாட்டாங்க. என்ன நீங்க மாத்துங்கப்பா, என்ன நீங்க மாத்துங்கப்பா, மகிமையை வெளிப்படுத்துகிறவனா என்ன நீங்க மாற்றுங்கப்பா, மகிமை என் மேல உதிக்கட்டும் அப்பா. அப்பா எழும்பி பிரகாசி அப்பா, மகிமை உதிச்சுதுன்னு சொல்லி நீங்க ஒட்டுமொத்த சரீரத்தையும் பார்த்து நீங்க சொல்றீங்க. ஆனா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இன்னும் மகிமை வெளிப்படாம இருக்கிறதே. ஆகையினால் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆவியாகிய தேவன் நீர் எங்களுக்குள்ளாக வந்து குமாரனுடைய சாயலை எங்களுக்குள்ளாக உருவாக்கி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோமே அப்பா. இந்த நாள் இந்த 3 காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தேவனுடைய பிரசன்னம், இன்னொன்று தேவனுடைய சுபாவம், மூன்றாவது தேவனுடைய வல்லமை. இந்த 3 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த 3 காரியங்களை குறித்ததான சம்பவங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மோசேவை குறித்து சொன்னேன், ஏசாயாவை குறித்து சொன்னேன், அதுக்கப்புறம் தேவனுடைய வல்லமையை பார்த்த அப்போஸ்தலர்களை குறித்து நான் சொன்னேன். ஆகையால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என்னை மறுரூபப்படுத்துவீராக. Lord, let my life reflect your nature. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதாக, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதாக. என்னோடு பேசுகிறவர்கள், என்னோடு பழகுகிறவர்கள் எல்லாரும் அப்பா உம்முடைய சுபாவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் அப்பா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ரோமர் 12:2 நாங்க ஏற்கனவே போன செஷன்ல நாங்க தியானித்தது போல எங்கள் மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் அப்பா. அப்பா, அந்த எங்களுடைய சிந்தை மறுரூபமாக்கப்படும் பொழுது தேவ மகிமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுமே. உலகத்தினுடைய அமைப்புகளுக்கு நாங்கள் ஒத்து போகிறவர்களாய் இருக்க கூடாது. கேட்கலாமா? கர்த்தாவே, நானோ என் குடும்பமோ என்னுடைய சந்ததியோ உலகத்திற்கு ஒத்து போகிறவர்களாய் நாங்கள் இருக்க கூடாது. நாங்களும் எங்கள் சபையும் இந்த உலகத்திற்கு ஒத்து போகிறவர்களாய் நாங்கள் இருக்க கூடாது. தேவனுடைய மகிமையின் முழுமையை பார்க்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை, எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே கர்த்தருடைய மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எழும்பி பிரகாசி, உன் மகிமை வந்தது என்று சொல்லி சொன்னீங்களே அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்கிறோம், இந்த நீதிமொழிகள் நாங்கள் வாசித்தது போல நீதிமானுடைய பிரகாசம் சூரிய பிரகாசத்தை போல, நடு பகல் இருக்கிற சூரிய பிரகாசத்தை போல அதிகமாய் பிரகாசிக்கும் என்று சொன்னீங்களே. அதன்படி தேவ மகிமை அதிகமாக போன வருடத்தில் இருந்ததை விட இந்த வருடம், இனி வரப்போற வருஷத்துல இப்போ நாங்கள் இருந்ததை விட 2026 இன்னும் அதிகமான மகிமையை நாங்கள் பார்க்க போகிறோம்.
காரணம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்களாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த மகிமையின் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க இப்பொழுதே நாங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்போம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாம். கர்த்தாவே, என் வாழ்க்கை மங்கி போவது இல்லை, என் வாழ்க்கை மங்கி போவது இல்லை அப்பா. நேற்று இருந்ததை காட்டிலும் ஒருவேளை என்னுடைய வெளிச்சம் இன்னைக்கு குறைந்திருந்தாலும் அது இனி மங்கி போவது இல்லை. என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய ஊழியத்திலே நீர் தந்திருக்கிற காரியங்களிலே வெளிச்சம் குன்றி போகுவது இல்லை அப்பா. அதிகமாய் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. என் தொழிலிலே வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே there is going to be an increase of glory. ஓ கர்த்தருடைய மகிமையின் அதிகரிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. கர்த்தாவே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே மகிமை வெளிச்சத்தை போல, சூரிய பிரகாசத்தை போல, அதிகமாய் பிரகாசிக்கிற பிரகாசத்தை போல என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையை வெளிப்பட செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே மோசேக்கு நடந்ததை போல தேவ சமூகத்திலே மகன் காத்திருந்த பொழுது அந்த மோசேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினீரே, அதே போல நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையோ தேவ பிரசன்னத்திலே அதிகமாய் காத்திருக்க தேவ மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக. கேட்போமா? எல்லாரும் கேட்போம். கர்த்தாவே, நாங்களும் எங்கள் குடும்பமோ தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்க ஓ தேவ மகிமை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. மோசேவனுடைய முகத்திலே தேவ மகிமை வெளிப்பட்டது உண்மை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஊழியத்திலே, எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய தொழிலிலே, எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே தேவ பிரசன்னத்தை நாங்கள் முதன்மைப்படுத்துவதினால் எங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை அதிகமாய் பிரகாசிப்பதாக. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்பா எங்கள் மூலமாய் அந்த மகிமையை பார்க்கட்டும் அப்பா. கேட்போமா? கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவ மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் அப்பா. மோசேவினுடைய முகத்தில் வெளிப்பட்ட அதே மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஓ, நாங்கள் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. நிறைய நேரம் மோசே எவ்விதமா இந்த சீனாய் மலையிலே அவர் 40 நாள் எவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லைங்களா? அங்க சாப்பாடு இல்ல, அங்க தண்ணி இல்ல. அவர் ஒரு மலையில இருக்கிறார். மலை உச்சி வெறும் அது ஒரு வெறும் மரங்கள் மாத்திரம் தான் இருந்திருக்கும், காடு புதர், அங்க எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஆனா 40 நாள் எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும் இல்லையா? அதே போலதான் இந்த நாளிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கணும். நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா மகிமைக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த காத்திருப்புல ஒருவேளை சில நேரம் நீங்க தூக்கத்தை தியாகம் பண்றதாக இருக்கலாம், உங்களுடைய உணவு தியாகம் பண்றதாக இருக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம், அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம், ஏன் இரவு நேரங்களில் தூக்கத்தை விட்டுட்டு ஜெபிக்கிறதாக இருக்கலாம். நீங்க அதை செய்யுங்க. ஆவியானவர் உங்களுக்கு எந்த காரியங்களை உணர்த்துறாரோ அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அதிகாலை ஜெபம், நடு இரவு ஜெபம், ஒருவேளை உபவாசம், ஒருவேளை உணவுல ஒரு சில காரியத்தை தவிர்த்து விட்டு சாப்பிட்றதுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். இப்படி பல விதங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். நம்ம தான் அதை கேட்கறதே கிடையாது. ஆனா இந்த தியாகங்களை நம்ம செய்யும் பொழுது, நம்ம இந்த காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, தியாகம் சொல்ல முடியாது, அதை மாம்சத்தினுடைய கிரியையாக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அப்பொழுது மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மோசே அன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை அவருடைய முகத்தில் சும்மானா ஒரு சுமந்து வரல. 40 நாட்கள் அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்தது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போலதான் சில நேரங்களில் ஜெபிப்பது நமக்கு சிரமமாக இருக்கலாம், சில நேரங்களில் உணவை தவிர்ப்பது நமக்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக தேவ மகிமையை மாத்திரம் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படும் பொழுது, ஓ இந்த முழு உலகமோ நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற மகிமையை அவர்கள் பார்ப்பார்கள். Oh hallelujah, hallelujah, oh hallelujah, 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 hallelujah. இந்த நாளிலே அந்த மகிமையை கர்த்தர் நீர் எனக்கு தருவீராக. அந்த மகிமையிலே பங்கெடுக்கிறவனாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. மகிமையிலே பங்கெடுக்கிறவனாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஹalleluya. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கண்களை மூடினவாறு கவனிங்க. யோவான் 17வது அதிகாரம் 22 லிருந்து 23 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, இயேசு பிதாவை பார்த்து சொல்றாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்க ஏசப்பா ஒரு அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறார். இந்த யோவான் 17வது அதிகாரம் பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஏசப்பா சொல்ற ஏசப்பா பிதாவை பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஜெபிச்சாரு. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க அவரோட இணைஞ்சிருக்கணுமா. அப்படி இணைஞ்சிருக்கும் போது மகிமை வெளிப்படும் சொல்றார். அதுதான் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவோடு கூட ஒன்றாய் இருக்கிற ஒரு அனுபவம். நம்ம அதற்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் ஏசப்பாவோட ஒன்றரை கலந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்க வரணும். கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாம். ஏசப்பா, என்ன உங்களோடு ஒன்னா இணைச்சிடுங்க. நானும் நீங்களும் ஒன்னா இருக்கணும் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, என்னிடத்திலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு என்னோட நீங்க என்னுடைய உயிர்ல நீங்க கலந்துருங்க. என்னோட நீங்க இருந்துருங்க. நீங்க என்னிலும் பிதாவானவர் உம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் எனக்கு இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க. நீங்க இந்த பூமியில் இருக்கப்போ இதை ஜெபமாக ஏறெடுத்திருக்கிறீங்க. ஆகையினால் இப்பொழுது நான் அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசுவிலே நான் இணைந்து இருக்க வேண்டும். நானும் என் குடும்பமும், நானும் என்னுடைய சபை ஊழியங்கள், என்னுடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் நாங்க ஏசப்பாக்குள்ள இணைஞ்சிருக்கிறதுனால, ஏசப்பாவோட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த காரியங்கள், இந்த மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை உம்மோடு இணைச்சிருங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் எப்பொழுதுமே இணைஞ்சவனா இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இருந்துட்டு நான் வெளியில போறவன் அல்ல, சபையோடு ஒன்றிணைந்து செயல்படுகிறவனாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. ஏனென்றால் இது உம்முடைய சரீரம், இது உம்முடைய சரீரம் ஏசப்பா. அந்த சபை என்பது உம்முடைய சரீரம். இதிலே பங்குள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும் என்று சொன்னீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இந்த மகிமை என்னிடத்தில் வெளிப்படுவதினாலே கர்த்தாவே, என்னை பரலோக பிரஜையாய் நீர் மாற்றுவீராக. இந்த உலகத்தில் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்கட்டும். ராஜ்யம், நான் இந்த அழிந்து போகக்கூடிய இந்த ராஜ்யத்திற்காக அல்ல, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்திற்காக வாழ்கிறேன் என்கிற உணர்வை எங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தாங்க. கேட்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஏசப்பா, எங்க வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே தேவ ராஜ்யத்தை குறித்த எண்ணம் உள்ளவங்களா மாற்றுங்கப்பா. நாங்க யாருமே இந்த உலகத்துக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ இங்க இருக்கிற காரியங்களுக்கோ இவர்களுக்கு பயந்தவர்களும் இவர்களை யோசிக்கிறவர்களும் இந்த காரியத்திற்காக, சூழ்நிலைக்காக, மனிதனுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்திற்காக வாழ்கிறவர்கள் என்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஓ, தேவ ராஜ்யத்திற்காக நாங்கள் வாழும் பொழுது தேவ மகிமை வெளிப்படுமே அப்பா. இப்பொழுது அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ளாக நிறைவாய் ஊற்றப்பட்டு, ஓ பரிசுத்த அவருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக தேவ ராஜ்யத்திற்காக நாங்கள் மறுரூபமாக்கப்பட இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இப்பொழுதே புதிய இருதயத்தை எங்களுக்கு தாரோ. எசேக்கியேல் 36ல நம்ம வாசிக்கிறோம். அங்க கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை, அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நான் சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லி எசேக்கியேல் 36:26ல வாசிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்கிற சதையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கேட்போமா? எல்லாரும் நம்ம எல்லாரும் வாயை திறந்து நம்ம கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கும்படி, உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கும்படி கர்த்தாவே சதையான இருதயத்தை கர்த்தர் நீர் எனக்கு தருவீராக. சதையான இருதயத்தை கர்த்தர் நீர் எனக்கு தருவீராக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கேட்போம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, கடினங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. என்னுடைய இருதய கடினங்களை மாற்றுங்கப்பா. சொல்லுவோம். எல்லாரும் வாயை திறந்து கேட்போமே. ஓ ஜீசஸ், கடின இருதயங்களை மாற்றுங்கப்பா. எங்க குடும்பத்துல யாரும் கடினப்பட்டிருக்க கூடாதப்பா. கேட்போம்.
ஆமாப்பா, எங்க குடும்பத்துல யாரும், என் கணவனோ மனைவியோ, என்னுடைய சகோதரனோ சகோதரியோ, என்னுடைய மகனோ மகளோ கடின இருதயம் உள்ளவங்களா இருந்தா அவங்கள மாற்றுங்க. ஏனென்றால் கடின இருதயம் மகிமையை வாஞ்சிக்க முடியாது, சதையான இருதயம் தான் மகிமையை வாஞ்சிக்கும். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கடினங்களை மாற்றி ஓ தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிற சதையான இருதயமாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. அப்பா, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, என்னுடைய பழைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படுவதாக, மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கிறிஸ்துவனுடைய சாயல் என்னிடத்தில் உருவாகும்படியாக, கிறிஸ்துவனுடைய சாயல் என்னிடத்தில் உருவாகும்படியாக மகிமை என்மேல் தரிப்பிக்கப்படுவதாக, என்னுடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படுவதாக. கேட்போம் கேட்போம், என்னுடைய ஜென்ம சுபாவம் அழியட்டோ, என்னுடைய அம்மா அப்பா மூலமாய் வருகிற சுபாவம் அழியட்டோ, இரத்த வழியாய் வருகிற சுபாவங்கள் அழிக்கப்படட்டும். எங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரி எங்க குடும்பத்தில் என்னுடைய முற்பிதாக்கள் மாதிரி நான் செயல்படக்கூடாது. அவர்கள் யோசிக்கிற யோசனைகள் எனக்குள் இருக்க கூடாது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய பழக்க வழக்கங்களா இருக்கக்கூடாது. ஓ தேவனுடைய புது சிருஷ்டி என்கிறதான அந்த சுபாவத்தை நான் தரித்து கொள்ளணும். எங்க அம்மா அப்பா மாதிரி நான் செய்யக்கூடாது, என் குடும்பத்தினர் மாதிரி நான் செய்யக்கூடாது. இயேசுவை போல நான் செயல்படணும், இயேசுவை போல என்னுடைய சுபாவம் மாற்றப்படணும். என்னுடைய சிந்தை புதிதாகிறதிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய செயல்கள், நடக்கை, என்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலோ கிறிஸ்துவினுடைய சிந்தையை உடையவனாக, ஓ கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. என்னுடைய சுயம் அழிக்கப்படட்டோ, என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படட்டோ. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை நிறைவா என்னுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுவதாக. ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே எல்லா அநீதியையும் என்னை விட்டு அகற்றிவிடும் என்று சொல்லுவோமாக. கர்த்தாவே எல்லா அநீதியையும் என்னை விட்டு அகற்றும். சொல்லுவோம் கர்த்தாவே எல்லா அநீதியான கிரியைகளையும் என்னை விட்டு அகற்றும். என்னுடைய இரத்தத்தை விட்டு அகற்றும், என் குடும்பத்தை விட்டு அகற்றும், என்னுடைய எல்லைகளை விட்டு அகற்றும், என் பிள்ளைகளை விட்டு எல்லா அநீதி வெளியேறுவதாக. இயேசு நீர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்க, எந்த அநீதியும் எனக்குள்ளாக இருக்க சுதந்திரிக்க அனுமதி இல்லை. இயேசுவின் ரத்தம் எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. Right now we come in the name of Jesus and by the blood of Jesus and we pray that your blood will transform into a righteous person. ஒரு நீதியான மனிதனாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய ரத்தம் எங்களை நீதிமானாய் மாற்றுவதாக. ஓ இந்த உலகத்தினுடைய அநீதி எங்கள் மேல் இருக்க போவது இல்லை. எங்கள் குடும்பத்தின் வழியாய் வந்த அநீதி எங்களை தொட போவது இல்லை. நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமான்களாக, நீதிமானுடைய பிரகாசம் சூரிய பிரகாசத்தை போல அதிகமாய் பிரகாசிக்குமே, கர்த்தருடைய மகிமையின் பிரகாசமோ அதை போல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலோ தேவ மகிமை அதிகமாய் பிரகாசிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அநீதி எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே குமாரனுடைய சாயல் எனக்கு உண்டாகட்டும் அப்பா, குமாரனுடைய சுபாவம் எனக்கு உண்டாகட்டும் அப்பா. அப்பா ஏசப்பா, இந்த நாளிலே அப்பா நாங்க ஜெபிக்கிறோம், எங்களை உம்மை போலவே மாற்றிடுங்கப்பா, எங்களை உங்களை போலவே மாற்றிடுங்கப்பா. இந்த பூமியில நீங்க இருந்தப்போ எப்படி அப்பா பிதாவுடைய சித்தத்தை செஞ்சு, அது தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம் என்று சொல்லி கர்த்தாவே அதை மாத்திரமே விரும்பினீரே, அதை போல கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கலாமா? கர்த்தாவே இந்த பூமியில் இருந்தப்போ அவங்க ஏசப்பா சொல்றாரு இல்லையா, அவர் சமாரிய பெண்ணிடத்துல பேசும்போது சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் சாப்பிடுங்கன்னு. அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத வேறொரு உணவு, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய உணவுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற ஒரு விருப்பம், தேவனுடைய சாயலாக மாற்றப்பட்டு அவரை போலவே இருக்கணும்ன்ற ஒரு தவிப்பு நமக்குள்ளாக உண்டாகும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே என்னை மாற்றோ, ஓ என்னுடைய எண்ணம் ஏக்கம் யோசனை எல்லாம் ஏசப்பா உங்களை போல மாறணும் என்பதாகவும் பிதாவினுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதாகவும் இருக்கட்டும் அப்பா. ஓ இந்த நாளில் எங்களை நீர் அப்படியாக உருவாக்குவீராக. கர்த்தாவே உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன். கேளுங்க கர்த்தாவே, நான் உங்களுடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன் அப்பா. Lord, all I desire is to see your glory. உம்முடைய மகிமையை பார்க்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன்.
ஓஹோ, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்பா. உங்க மகிமையை நான் பார்க்கணும் அப்பா. உங்க மகிமையை நான் பார்க்கணும் அப்பா. இந்த வரப்போற புது வருஷத்துக்குள்ள நான் நுழையும் பொழுது, இன்னும் ஒரு சில நாட்கள்ல புது வருடங்களுக்குள்ள நுழைய போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். Lord, all we need is your glory. All we need is your glory. All that we want to see is your glory. உம்முடைய மகிமையை தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். உம்முடைய மகிமையின் கிரியைகளை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, ஓ இந்த முழுமையான சீரமைப்பை உம்முடைய மகிமையாய் நீர் செய்து முடிப்பீராக. ஓ கம்ப்ளீட் என்று சொல்லும் பொழுது, முழுமை என்று சொல்லும் பொழுது, உங்க மகிமை இல்லாம எதுவுமே முழுமை அடைய முடியாதே அப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில பணம் இருந்தாலோ, பொருள் இருந்தாலோ, சுகம் இருந்தாலோ, மகிமை இல்லைன்னு சொல்லி சொன்னா அது முழுமை இல்லையே. மகிமை இல்லை என்று சொன்னா எவ்வளவு பணம் இருந்தாலோ, எவ்வளவு சுகம் இருந்தாலோ, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலோ, கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா அது ஒன்றுமில்லாததா இருக்குமே. ஆகையினால இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றை காட்டிலோ, ஓ பணத்தை காட்டிலோ, ஐஸ்வர்யத்தை காட்டிலோ, எங்களுக்கு இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படுவதை காட்டிலோ, நாங்கள் ஜெபிப்பது எல்லாம் தேவ மகிமை எங்களிடம் முழுவதுமாய் வெளிப்படுவதாக அப்பா. ஓஹோ, ஓ பலத்தின் மேல் நான் பலன் அடையணும் அப்பா. ஓஹோ, ஓ பலத்தின் மேல் நான் பலன் அடையணும் அப்பா. ஓ தேவ மகிமைக்காக ஓ காத்திருக்கிற மனிதர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். தேவ மகிமைக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஜெபிப்போமா. தேவ மகிமைக்காக காத்திருந்து வைராக்கியமாய் ஜெபிக்கிறவர்கள் பலன் அடைவார்கள் என்றுதான் வார்த்தை சொல்லுகிறது. அதனால நீங்க சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவேளை உங்களை உபவாசித்து ஜெபிக்க சொன்னார்னா, ஐயோ நம்ம வீக் ஆயிடுவோம், நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம், நமக்கு வியாதி இருக்குது, சிக்னஸ் இருக்குது, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமைக்காக காத்திருந்து ஜெபிங்க. நீங்கள் பலவீனம் அடைந்து போவது இல்லை. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஓ ராஜா ஷாகாதோ பராலானா தெகேலேனே ரிஹஷஹந்துராபாதோ. ஓ கர்த்தாவே, உம்முடைய மகிமையினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓஹோ கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய மகிமையினாலே கர்த்தர் நீர் என்னை நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினாலே கர்த்தர் நீர் என்னை நிரப்புவீராக. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஓ ஆபகுக்கு 2வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி, ஆகையினால் இப்பொழுது ஓ கர்த்தரை அறிகிற அறிவு, ஓ கர்த்தரை அறிகிற அறிவு என்கிற மகிமை ஓ எங்களை நிரப்பட்டும் அப்பா. எங்களை நிரப்பட்டும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளோ, Lord help us to walk in the deeper revelation of your glory. தேவ மகிமையினுடைய வெளிப்பாடை குறித்த அறிவுள்ளவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக ஓ ஓடுகிறவர்கள் அல்ல, அழிவில்லாத மகிமைக்காக ஓடுகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. ஓ கர்த்தாவே, இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஓ தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவு இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எனக்கு நிறைவாய் அந்த காரியத்தை எனக்கு தருவீராக. இயேசுவே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது கர்த்தாவே நீர் மகிமை நிறைந்தவராய் இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆகையினால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எப்படி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தீரோ, அதே போல இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபையும் சத்தியமும் எங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது கர்த்தாவே உங்களுடைய மகிமையை நாங்களும் வெளிப்படுத்துவோம். இயேசுவினுடைய மகிமையை நாங்களும் வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாய் இருப்பதாக. ஓ இயேசுவே, நீர் பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்தினீரே, அதே போல உம்முடைய மகிமையை நாங்கள் இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறோம். ஓ ரேகே நாமௌ ஷெஹலே ரேதே. ஓ கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக.
ஓ ஜீசஸ் கர்த்தாவே, இந்த நாளில் நாம் ஏற்கனவே தியானித்த அந்த வசனம் தீத்து 3வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த காரியத்தை நாம் திரும்ப நாம் வாசிக்க போகிறோம். தீத்து 3வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்களை நமது ஸ்கிரீன்ல இருக்க போது நம்ம எல்லாரும் நம்ம வாசித்து அந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். தீத்து 3வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, என்னை அப்பா மறு ஜென்மம் ஒழுக்கினாலே என்னை மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் உள்ள மனுஷனா நீங்க என்னை மாத்தினதற்கு காரணம், என்னை புதிதாக்கி இயேசுவை போல மாத்துறதுக்காக தான் இந்த மறு பிறப்பை எனக்கு தந்தீங்க. இந்த நியூ பர்த், இந்த புதிய மறு ஜென்மம் முழுக்க எங்களுக்கு நீங்க தந்ததே மகிமையை வெளிப்படுத்த தான்ப்பா. வெறுமனே பரலோகத்துக்கு வந்து நாங்க சேரணும்ன்றது மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் இருக்கும் போதே உங்க மகிமையை நாங்க வெளிப்படுத்தணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியினுடைய சம்பூரணம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக சொல்லலாமா? கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினுடைய முழு நிறைவும் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ரட்சிப்பின் நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது வேறு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து ஊற்றப்படுவது வேறு. ரெண்டும் வேறு வேறு அனுபவங்கள். ரெண்டையும் நம்ம குழப்பிக்கவே கூடாது. நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், ஆவியானவர் உள்ள இருக்கிறது வேறு. பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு அபிஷேகம் நம்மேல் வந்து நிழலாட்டமாய் நம்மை மூடுவது வேறு. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் அதற்காக வாஞ்சிக்கணும். கர்த்தர் என்னை முழுவதுமாய் நிரப்பணும். கர்த்தர் என்னை முழுவதுமாய் மூடணும். அவருடைய மகிமை முழுவதுமாய் என்னை சூழ்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை முழுவதுமாய் புடமிட வேண்டும், என்னை சுத்திகரிக்க வேண்டும். Spirit of God, wash me, renew me and transform me. என்னை மறுரூபப்படுத்துங்க, என்னை புதிதாக்குங்க, என்னை கழுவுங்க. ஓ அக்கினியினால் என்னை சுத்திகரிங்கப்பா. கர்த்தாவே, ஆவியானவரே, நீங்க அதற்காக தான் நீங்க கொடுக்கப்பட்டீங்கப்பா. நாங்க அதை வாசிச்சோமே அப்பா. கர்த்தாவே, நீங்க அக்கினியாக புடமிடுகிற தேவன் அப்பா. ஓஹோ அப்பா, நீர் எங்களை கழுவி சுத்திகரிக்கிற தேவன் அப்பா. இப்பொழுதே அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. ஓ, இதற்கு இந்த நாளிலே நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் கேட்கலாமா? கர்த்தாவே, மகிமையின் பாத்திரங்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையை நாங்க வெளிப்படுத்துவோம்னு சொல்லி நாங்க எங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நீங்க எங்களை இந்த அழைப்பை அழைச்சிருக்கிறீங்க. ஏசப்பா நம்ம மேல எதுக்காக தெரியுமா அந்த அழைப்பை வச்சிருக்கிறாரு? எப்படியாவது என்னுடைய மகனும் மகளும் இந்த மகிமையை வெளிப்படுத்துவாங்கன்றதுக்காக தான் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால இப்ப நம்ம கேட்போம். கர்த்தாவே, இந்த பூமியில அப்பா நான் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த மகிமைக்காக நான் பிரயாசப்படணும். தேவ பிரசன்னம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை, இந்த 3 காரியங்களை நம்ம பிரதானப்படுத்த போகிறோம். இந்த 3 காரியங்களை நம்ம பிரதானப்படுத்தி அது என் வாழ்க்கையில வெளிப்படணும் அப்பா. அதற்காக என்னையே நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த பூமியில நான் இருக்கிற காலம் வரைக்கும் தேவ மகிமை நிறைவாய் என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஓ கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பரிபூரணத்தை நாங்கள் பார்க்க அதற்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் எங்களை முழுவதுமாய் உருவாக்கும் அப்பா. இந்த நாளிலே தேவையற்ற எல்லா உலக கவலைகள், பாரங்கள், தேவனுடைய மகிமை எங்களை விட்டு விலக்கச் செய்கிற தேவையில்லாத உறவுகள், ஐக்கியங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் எங்களை விட்டு அகற்றிவிட்டு தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இதனால நாங்கள் கேட்ட இந்த வசனங்களின்படி தேவ பிரசன்னத்தை ஒரு தவித்து எப்பொழுதும் அதை விரும்புகிறவர்களா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி
எங்களுக்கு இந்த காரியங்களை உறுதிப்படுத்தி மகிமையை வாஞ்சிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அடுத்து வரப்போகிற இந்த 3 நாட்கள் முழுவதும் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, ஜெபத்தில் காத்திருக்க, இன்னும் அதிகமாய் மகிமையை வாஞ்சித்து விரும்பி புதிய வருஷத்துல நம்முடைய மகிமையின் எல்லா பரிபூரணங்களையும் நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனாலே எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள், இனி ஜெபிக்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வீராக. தடைகளை எல்லாம் மாற்றும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பிரஸ்தாபம் அடையும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். மறவாமல் அடுத்த 3 நாட்களுக்கு ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அதிகமாக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த 10 to 2 மணி வரைக்கும்